வாசிக்கலாம். இந்த நாளின் செய்திக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63 அதிகாரம், ஐசாயா சாப்டர் 63. ஏசாயா 63 அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரனின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். ஆமென். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த வாசித்த இந்த 63வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை, ஒரு வார்த்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதில் வாசித்த அந்த வசனத்தில் எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். பிரைஸ் தி லார்ட். நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் சில நேரங்களிலே கடினமாக இருந்திருக்கிற சந்தர்ப்பத்தை நாம் பார்த்திருக்கிறோம். மனிதர்கள் அநேக சூழ்நிலைகளிலே கடினப்பட்டவர்களாக, இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த வாசித்த வசனத்தில் இது ஒரு விண்ணப்பத்தை போல இங்கே ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி விண்ணப்பம் ஏறெடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நான் என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவது அல்ல, கர்த்தரே, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்தி விடாதிருப்பீரா, கடினப்படுத்தாதேயும் அப்படி என்று சொல்லி இங்கு ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறியான ஒரு முக்கியமான ஒரு வசனமாக எனக்கு அது பட்டது. ஏனென்று சொன்னால், நாம் இருதயத்தை கடினப்படுத்துகிறது இருக்கிறது. அநேக மனிதர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். தேசத்தினுடைய தலைவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பலவிதமான மனிதர்களை நம் கண் முன்பாக ஆண்டவர் கொண்டு வரும்போது சிலரை பார்க்கும்போது மிகவும் கடினமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். நாம் வேலை செய்கிற இடங்களிலே பார்க்கும்போது, அவர்களை கவனிக்கும் போதும் அவரிடத்தில் மிக ஒரு கடினமான இருதயம் காணப்படும் என்பதை நம்முடைய அனுபவத்தில் நாம் பார்ப்போம். இங்கே வாசிக்கிற போது கர்த்தர் அவருக்கு பயப்படாதபடிக்கு மனிதர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவாராம். பிரைஸ் தி லார்ட். இதை வாசிக்கும் போது ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படி அங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த விண்ணப்பம் எப்படி இருக்கிறது? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் எங்களை, நல்லா கவனிங்க, உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை எப்படி சொல்றாங்க? உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவான். கர்த்தரை பார்த்து நீங்க உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடாதையும் என்று சொல்லி அல்ல இந்த இடத்துல ஜெபிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எங்களுடைய இருதயத்தை நீர் கடினப்படுத்தி விடாதேயும் என்று சொல்லி இந்த வார்த்தை அந்த இடத்துல வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய இருதயத்தை, இல்லை என்றால் ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவாரா என்று சொன்னால், கர்த்தர் கடினப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட கடினமாம்? அவர்களுடைய வழியை விட்டு விலகி போகவும் கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகுமாம். பிரைஸ் தி லார்ட். இது முழுக்க சபைக்கு என்றே தான் கர்த்தர் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சம்பவத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது அதிலிருந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து, நான் சிலருடைய இருதயத்தை கடினப்படுத்தின சம்பவங்களும் உண்டு. கர்த்தரால் இருதயம் கடினப்படுத்தப்பட்டவர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் இருதயம் கடினப்படுத்தப்பட்டு மீண்டும் அந்த இருதயம் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டவர்களும் உண்டு. ஆனால் கடினப்படுத்தப்பட்ட இருதயம் குணப்படாமல் போனவர்களே உண்டு. இப்படி பலவிதமான சம்பவங்களை நான் வேதத்தில் ஆண்டவர் எனக்கு அது தியானிக்கும்படியாக உதவி செய்தார். அப்ப தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் யாரையெல்லாம் கடினப்படுத்தினார், அந்த கடினப்படுத்துவதனுடைய நோக்கம்
என்ன என்று கவனித்து பார்த்தபோது ஒரு முக்கியமான சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் இதில் வேதனைப்படக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், சிலரை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். முடிவு பரியந்தம் அவர்கள் கடினப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கை நாசமாகி போனது. அவருடைய வாழ்க்கை மரணத்துக்கு நேராக போனது. இதெல்லாவற்றையும் இன்று ஆண்டவர் நம்மோடு கூட எடுத்து பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. பல இடங்களிலே கர்த்தர் மனிதர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறார். எதற்காக ஆண்டவர் இந்த இருதயத்தை கடினப்படுத்துகிறார்? என்ன நோக்கத்திற்காக மனிதனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்த வேண்டும்? அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதும் ஒரு மனிதனுடைய இருதயத்தை லகுவாக்குவதும் கர்த்தராலே கூடுகிறது. கர்த்தர் இதை செய்கிறார். கர்த்தரால் ஒரு மனிதனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஐயோ. கர்த்தர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவனுக்கு ஐயோ. எல்லாருக்கும் கர்த்தர் அதை செய்வதும் இல்லை. எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் செய்வதும் இல்லை, கடினப்படுத்துவதும் இல்லை. கர்த்தர் நேசிக்கிற சில மனிதர்கள் அவர்கள் ஒரு சில சூழ்நிலைகளை கடினப்பட்டிருந்தாலும் அந்த கடினப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டி கொடுத்து அதிலிருந்து குணப்படும்படியாகவும் வழிகளை செய்திருக்கிறார். இது கர்த்தர் தான் செய்கிறார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் கதறியும் அவர்கள் ஜெபித்தும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போராடியும் அந்த இருதயம் கடினப்பட்டதாகவே இருக்கிறது. அது குணப்பட்டதாக சரித்திரமும் இல்லை. ஏன் என்பதும் நமக்கு புரியவில்லை. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை செய்கிறீர் என்று கேட்ட போதும் ஆண்டவர் அதற்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். என்னிடத்தில் அதற்கு கேள்வியும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இருதய கடினம் நம்முடைய வாழ்க்கையில, இதை நான் பேசுகிறது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு மாத்திரமே. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நாம் கர்த்தரை அறிந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாகவே இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் அறியாமலே நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறதோ என்று கூட நினைக்க தோன்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவருடைய இருதயமும் கடினப்பட்டு போகக்கூடாது, கர்த்தரால் கடினப்பட்டு விடவும் கூடாது. அல்லேலூயா. நாம் இருதயத்தை கடினப்படுத்தினேன் என்று சொன்னால், ஏழை கர்த்தர் இறங்கினார் என்று சொன்னால் என் இருதயத்தை அவர் குணப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷனை கர்த்தர் கடினப்படுத்தினார் என்று சொன்னால், அவனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார் என்று சொன்னால், அவனுடைய முடிவை நான் தியானித்து பார்த்தபோது அவனுடைய முடிவு பெரும்பான்மையான அவனுடைய முடிவு மரணத்துக்கு நேராக தான், அழிவுக்கு நேராக தான் போயிருக்கிறது. விசுவாசிகள் நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக. இந்த வசனத்தில் அவர் தெளிவாக ஜெபிக்கிறார்கள், நாங்கள் உமது வழியை விட்டு விலகி போகாதபடிக்கு, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களை விட்டு அற்று போகாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தை நீர் கடினப்படுத்தி விடாதேயும். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பும் கூட. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும், எந்த நாளில் வேண்டுமானாலும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தரால் கடினப்படுத்த முடியும். அந்த இருதயம் கடினப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை கர்த்தர் திறந்தால் ஒழிய ஒருவனாலும் அந்த இருதயத்தை திறக்க முடியாது. அந்த மனிதனுடைய இருதயம் கடினப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவனுக்கு காணப்படுகிறது முதலாவது கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழி அடைக்கப்பட்டது என்று சொன்னால் அடுத்து திறக்கிறது எந்த வழி? உலகத்தின் வழி. வசனம் சொல்லுது உலகத்தின் வழி மரணம். பாவத்தினுடைய வழி மரணம். உலகம் நமக்கு காட்டிக் கொடுக்கிற வழி மரணம். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு வழியை காட்டி கொடுப்பார் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய வழியில நம்மை நடத்துவார் என்று சொன்னால் அந்த வழியில் என்ன இல்லை? மரணம் இல்லை. நமக்கு நல்லா தெரியும் அந்த வழி நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழி. அப்போ கர்த்தர் என்னை தம்முடைய வழியிலே நடத்தி கொண்டு போவார் என்று சொன்னால் அந்த வழியிலே அவர் என்னை எதற்காக நடத்தி கொண்டு போகிறாராம்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நடத்தி கொண்டு போகிறார். அப்போ கர்த்தர் என்னை நடத்தினால், கர்த்தர் எனக்கு நல்ல இருதயத்தை தந்து, ஒரு செம்மையான இருதயத்தை தந்து என்னை கர்த்தர் நடத்துவாரானால், கர்த்தர் எதற்கு நேராக என்னை நடத்துவார்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே நம்மை நடத்துவார். ஆனா உலகம் என்னை நடத்தும் என்று சொன்னால், உலகம் என்னை தன்னுடைய வழியிலே, உலகத்தின் வழியிலே நான் நடந்து போவேன் என்று சொன்னால், உலகம் என்னை நடத்தி கொண்டு போகும் என்று சொன்னால் அதனுடைய முடிவு என்ன? மரணம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் கடினப்படுத்தின ஒரு மனுஷன் உண்டு, ஒரு மனுஷன் அவனுடைய கூட்டமும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த முதலாவதாக என்று சொல்வதை விட ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் காரியம், பிரைஸ் தி லார்ட், ஏன் இந்த மனுஷனுடைய இருதயத்தை இல்லை அவனோடு சேர்ந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் கடினப்படுத்தினார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அங்கேயும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதன் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டோடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நாம் அறிந்திருக்கிற பிரகாரம் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பார்வோனை குறித்து பார்க்கும்போது கர்த்தரை அறியாதவன் தான், கர்த்தரை தொழுது கொள்ளாத ஜனம் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய ஊழியக்காரர்களும் கர்த்தரை தொழுது கொள்ளாதவர்கள். ஆனால் மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பாக போய் நின்றபோது மோசேயின் மூலமாக பயங்கரமான காரியங்கள் என்ன செய்யப்படுகிறது, நடத்தி காண்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். மோசே அதுவரையிலும் அவர்கள் செய்யாத சில காரியங்களை எடுத்து அவர்களுக்கு முன்பாக அந்த பார்வோனுக்கு முன்பாக செய்த போது அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகளும் சில காரியங்களை என்ன செய்கிறார்கள், மோசேக்கு அப்படியே நேராக அப்படியே மோசே செய்தது போலயே சில காரியங்களையும் செய்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். செய்து கொண்டிருந்த போது திடீரென்று பார்க்கிறோம் மோசேயுடைய கோல் மூலம் என்னவாயிட்டு, மோசே கையில் இருந்த கோல் என்னவாயிட்டு, சர்ப்பமாயிட்டு. மந்திரவாதிகள் கையில் இருந்தது என்னாச்சு, அதுவும் சர்ப்பமானது. பிரைஸ் தி லார்ட். அந்த சர்ப்பமான அந்த மந்திரவாதிகளுடைய சர்ப்பங்கள் எல்லாவற்றையும் மோசேயினுடைய கோலின் மூலமாய் சர்ப்பமானது விழுங்கி போனது. இப்ப யார் தோற்று போனது, பார்வோனுடைய மந்திரவாதிகள் என்றால் எகிப்தினுடைய மந்திரவாதிகள் தோற்று போனார்கள். அப்பவும் இவ்வளவு மகத்துவங்களை கண்டும் பார்வோனுடைய இருதயம் என்ன செய்யல, குணப்படவில்லை. இங்க ஏதோ சத்தியம் இருக்கு என்று சொல்லி அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் முதல் காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வழிகளை அறியாதபடிக்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இது ஜீவனுள்ள தேவனுடைய மகத்துவம் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ளாதபடிக்கும் உணர்ந்து கொள்ளாதபடிக்கும் அவனுடைய இருதயம் குணப்படாத இருதயமாக இருந்தது. அவனுடைய இருதயம் கடினப்பட்டு காணப்பட்டது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே கர்த்தர் செய்கிற மகத்துவங்கள், கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிறது, காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்துக்கே தெரியும் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று சொல்லி. தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? ஆனாலும் உணர்வடையாதபடிக்கு எப்பொழுதுமே கிறிஸ்துவத்துக்கு விரோதமாகவும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாகவும் அநேக காரியங்களை உலகம் முழுவதும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நடக்குதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சத்தியம் எது என்று அவங்களுக்கு தெரியும், தெரிந்தாலும் பிசாசுடைய கிரியைகளை பெர்ஃபெக்ட்டா நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய இருதயம் குணப்படாததும் அவருடைய இருதயம் திறக்கப்படாததும் அவருடைய இருதயம் கடினப்பட்டு காணப்பட்டது. இது யார் செய்தா என்று சொன்னால் கர்த்தரே செய்திருப்பார். நல்லா கவனிங்க. இப்போ உலகத்தில் பார்க்கிறோம் ஒரு சில பெரிய பணக்காரர்கள், பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா, வானத்தில் பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு மாஸ்க்னு பேர் வச்சிருக்கிறார். ஆமென். இப்போ ஆமா இல்லையா, இவர் செய்கிற காரியங்களை கொஞ்சம் நீங்க மைனூட்டா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஜெனரேஷனுக்கு இது புரியாது. ஓ வெரி அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்குது. ஆனா பிப்ளிக்கலா நீங்கள் வேதத்தின்படி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 100% அகைன்ஸ்ட் கிரைஸ்ட். அவர் செய்கிறது அத்தனையுமே 100% 100% கிறிஸ்துவுக்கு விரோதமானது தான் பேசுவாரு, செய்வார். புரியுதுங்களா? இதுல ஒரு புள்ளி மல்லி புள்ளி மாறாத அளவுக்கு கரெக்டா செய்வார். அவர் பேசுற விதங்கள், அவர் சொல்லுகிற காரியங்கள், அவர் செய்கிறவைகளை நீங்க கொஞ்சம் மைனூட்டா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிப்ளிக்கலா வேதத்தை வைத்து நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா 100% அப்படி இருக்கும். இதெல்லாம் இந்த சில நேரங்கள் நான் யோசிச்சு பார்ப்பேன், இவ்வளவு பெர்ஃபெக்டாக வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்த மனுஷன் செய்கிறான். புரியுதா உங்களுக்கு? அவர் செய்கிறது எல்லாமே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். அவருக்கு விரோதமாக இப்படி எல்லாம் பிசாசு செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் வருகைக்கு முன்பாக இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி எப்படி சொன்னாரோ அதன்படியே அவர் செஞ்சிட்டு இருப்பார். அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன், இவ்வளவு பெர்ஃபெக்டா எப்படி இவன் வசனத்துக்கு ஏத்தது போல செய்யறான் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, வசனத்தில் சொல்லப்பட்டது போல செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம், வசனத்தில் சொல்லப்பட்டது போலதான் என்ன செய்யணும், இருக்கணும், செய்யணும். அப்ப இப்ப அவரும் என்னதான் செய்யறாரு, வசனத்துல சொல்லப்பட்டதுதான் செய்கிறார். புரியுதுங்களா? அதனால அவர் என்னவாகல, கர்த்தருடைய பிள்ளை ஆகல,
ஆனா என்ன சொல்லப்பட்டிருந்தது வசனத்துல? இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்னென்னலாம் செய்யப்படும் என்று இயேசு சொன்னாரோ அது எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளவு தெளிவா செய்யறாரு. ஏன் இந்த மனுஷனுக்கு இந்த சத்தியம் எதுங்கிற உணர்வு வரல அப்படின்னா சில நேரத்தில் யோசித்தது உண்டு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் வேற ஒரு சிலர்லாம் இருக்காங்க, பர்ஃபெக்டா சில காரியங்கள் ஆண்டுடைய தீர்க்க தரிசனங்களை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக்குடைய ஓனர் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவருக்கு பேர் என்னமோ ஒன்று இருந்து, சரி அது நமக்கு தேவையில்லை. ஃபேஸ்புக்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நீங்க அதுக்குள்ள தானே விழுந்து கிடக்குறீங்க. உங்க ஃபேஸ் எல்லாம் 100 வாட்டி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த அதனுடைய ஓனர், புரியுதா? அவர் சில காரியங்களை அவர் செய்யறத பார்க்கும்போதும் அப்படிதான் இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே கரெக்டா அந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன், இவங்க ஒரு ஆங்கிலேய தேசத்தில் பிறந்திருந்தும், இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு தேசத்தில் பிறந்திருந்தும், ஒரு காலத்தில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்த தேசத்தில் பிறந்திருந்தும், கர்த்தருடைய வேத புத்தகத்தை சுமந்து ஆட்சி செய்த இந்த தேசங்களில் பிறந்திருந்தும், ஏன் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பல சிந்தனைகள் வந்ததுண்டு. வேத புத்தகம் அவங்களுக்கு ஒன்றும் புதிது அல்ல, புரியுதா? எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு வேத வசனங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருந்தது, பேசப்பட்டு கொண்டிருந்தது. வேத புத்தகத்தை சுமந்தேதான் அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்தார்கள். ஆனா இன்று பார்க்கும்போது சில காரியங்கள் அப்படியே வேத புத்தகத்துக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் அநேக நேரங்களில் சிந்தித்தது உண்டு, இது எப்படி இவங்களால, ஏன் இவங்க உணராம இருக்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு அந்த சத்தியம் எதுன்னு தெரியாம போனது, எப்படி இவ்வளவு கரெக்டா இயேசுவுக்கு விரோதமாக செய்யறாங்கன்னு சிந்தித்து பார்த்த போது ஆண்டவர் சொன்ன காரியம், கர்த்தர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் என்னதான் சயின்டிஸ்டாவோ என்ன உலக பிரகாரமா ஞானியாவோ இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சிட்டாரு? கடினப்படுத்தி விட்டார். பெரிய பெரிய மகத்துவங்களை அவர்கள் பார்க்கலாம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுவதை, கர்த்தரால் செய்யப்படுகிற பெரிய காரியங்களை கூட அவர்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்களுடைய இருதயம் என்ன செய்யப்படும்? கடினப்பட்டதானால் அவன் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கண்டாலும் அவன் குணப்பட மாட்டான், அவன் மனம் திரும்ப மாட்டான், உணர்வடைய மாட்டான். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் பல காரியங்களை செய்திருக்கிறார், பல நன்மைகளை செய்திருக்கிறார், பல மகத்துவங்களை செய்திருக்கிறார். எத்தனை நேரங்களை உணர்ந்திருக்கிறோம், எத்தனை நேரங்களை உணராமல் போனோம். இன்னும் எனக்கு நீர் என்ன செய்தீர் என்று எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு என்னங்க செய்தார் என்று எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளியே மற்றவங்கிட்ட சொல்லலைனாலும் என் இருதயத்தில் அப்படிப்பட்ட கேள்வி இருக்குதா, எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பதில், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தருளினார். இதுக்கு மேல அவரிடத்துல ஒண்ணும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் இல்லையா? இப்போ இப்படி பெரிய மகத்துவங்களை கண்டிருந்தும், பெரிய பெரிய சத்தியங்களை அறிந்திருந்தும் அதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு இருதயம் என்ன செய்யப்பட்டது? கடினப்பட்டு போனது. பார்வோனுடைய இருதயம் அப்படிதான். மகத்துவமான காரியங்களை கண்டான், மகத்துவமான காரியங்கள் அவனுக்கு முன்பாக செய்து காண்பிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு மோசே என்ன செய்கிறார்? அந்த தேசத்தில், எகிப்தின் தேசத்தில் 10 வாதைகளை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறான். இதுவரையிலும் எகிப்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததே கிடையாது. அல்லேலூயா. எகிப்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததே கிடையாது. ஆனாலும் இவ்வளவு பெரிய மகத்துவத்தை அவன் கண்டிருந்தும் அவனுடைய இருதயம் என்ன செய்யல? உணர்வடையவில்லை, அவன் குணப்படவில்லை, அவன் குணப்படாத இருதயமுடையவனாக இருந்தான். அல்லேலூயா. வாசிங்க ஒரு சில வசனத்தை. ஏன் கர்த்தர் அவனுடைய இருதயத்தை அவ்வளவு கடினமான, உரத்து போகிற அளவு, கடினப்பட்டு போகிற அளவுக்கு மாற்றினாராம்? வாசிங்க ஒரு சில வசனங்களை. யாத்திராகம புஸ்தகம் 7வது அதிகாரத்தில், நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாக நடப்பிப்பேன். ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். மோசேயை அனுப்பும் போதே கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், பார்வோனுடைய இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்? கடினப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, இதை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். கடினப்பட்ட இருதயம் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய மேன்மையான மகத்துவங்களை கண்டும் அது உணர்வடையாது. பிரைஸ் தி லார்ட். அது எப்படிப்பட்ட இருதயம் என்று சொன்னால் குணப்படாத இருதயம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் கடினப்படுத்தப்பட்ட இருதயம். அல்லேலூயா. இந்த இருதயம் உள்ளவர்களுக்கு முன்பாக எவ்வளவு அற்புத அடையாளங்கள், அதிசயங்கள் கர்த்தர் நடத்தி காண்பித்தாலும், கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்திருந்தாலும்
இவர்கள் உணர்வடையாதபடி கடினமுள்ள இருதயமானவர்களாய் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறவர்களாகவே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 9வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் கர்த்தர் மோசேயோட சொல்லி இருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். என்ன செய்யல? இப்போ அவன் செவி கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வேன் என்று சொன்னார். பார்வோனுக்கு முன்பாக அவன் கடினப்பட்டு இருப்பான் என்று சொன்னார். இங்கே சொல்லுகிறார், அவன் என்ன செய்தான்? மோசேக்கு முன்பாக மோசே சொன்னவைகளுக்கு அவன் என்ன செய்யல? செவி கொடுக்கவில்லை. கடினப்பட்டவனுடைய இருதயத்துல, அந்த கடினப்பட்ட இருதயம் உள்ள மனுஷனிடத்துல நீங்க என்ன பேசினாலும் அவன் செவிடங்காதுல சங்குதன மாதிரி தான் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். நல்லா தலையாட்டிட்டு இருப்பாங்க, நல்லா கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவன் காதுக்குள்ள என்ன இருக்கும்? ஈயத்தை காய்ச்சி ஊத்தி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது அவனால் அல்ல, கர்த்தராலே அந்த இருதயம் கடினப்பட்டது நிமித்தமாக அவன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் கேட்காதபடிக்கு கர்த்தருடைய காதை என்ன செஞ்சிட்டார்? அடைத்து போட்டார். அல்லேலூயா. சில நேரத்துல நல்லா கேட்கிற மாதிரி தான் இருப்பான், நல்லா கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் அடுத்த செகண்ட் அந்த பேசி முடிச்ச மாத்திரத்தில் அவனுக்கு கேட்டதெல்லாம் மறந்துடும். கர்த்தர் அந்த வார்த்தைகளை எடுத்து போடுவான். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தரால் கடினப்படுத்தப்பட்ட இருதயம். இப்ப வாசிச்சோம் இல்லையா வசனத்துல? பார்வன் என்ன செய்யல? அவன் சொன்ன சொல்லுக்கு கவனிக்கல, செவி கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். மோசே பேசுகிறான், பார்வன் கேட்டான், ஆனா செவி கொடுக்கல. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? சொல்லுவோம், கேட்பார்கள், கவனிப்பது போல் இருப்பார்கள், ஆனால் செவி கொடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இந்த மனிதன் கர்த்தரால் கடினப்படுத்தப்பட்ட இருதயத்தை உடையவன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 34வது வசனம் அதே அதிகாரத்தில். மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை நல்லா கவனிங்க. மழை பெய்யுது, கல்மழை பெய்யுது, இடி முழக்கம் வருது, அதுக்கப்புறம் நின்றுச்சு. அப்போ மழை பெய்யுது, கல்மழை பெய்யுது, இதையெல்லாம் யார் பார்க்கிறா? பார்த்தான், நின்னதையும் பார்த்துட்டான். ஆமென். இந்த இடி இடிச்ச போது, கல்மழை பெய்த போது அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஒருவேளை ஒரு மாதிரி ஒரு பயம் வந்திருக்கணும், ஒரு பயந்தது போல ஒரு சில காரியங்கள் அவன் பண்ணியிருக்கணும். அது நின்று போனது என்று கண்ட போது வாசிங்க, அவனும் அவன் ஊழியக்காரர்களும் என்ன செஞ்சாங்களாம்? அந்த சிச்சுவேஷன் மாறின உடனே அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அல்லேலூயா. அவன் மாத்திரமல்ல, அவனோடு இருந்த ஊழியக்காரருடைய இருதயமும் கடினப்பட்டு போனது. ஒரு கடின இருதயம் உள்ள மனுஷனிடத்துல கடினப்படுத்தப்பட்ட கூட்டமும் சேர்ந்துடும். நம்ம சில நேரத்தில் நம்ம பேசுவோம் இல்லையா, எல்லாம் கரெக்டாக ஒன்று சேருது பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரே மாதிரி ஆளுக கரெக்டாக ஒன்று கூடுவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பொய் பேசுகிற கூட்டம் ஒரு கூட்டமாக இருக்கும், அநியாயம் பண்ணுற கூட்டம் ஒன்றா சேர்ந்துடும். புரியுதுங்களா? அக்கிரம கூட்டம் ஒன்றா சேர்ந்துடும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு நல்ல பழக்கம் இருக்கும் இல்லையா? தண்ணி அடிக்கிற கூட்டம் ஒன்றாயிரும், விபச்சார கூட்டம் அவங்க ஒன்றாயிரும். ஆமேன். பொய் பேசுகிற கூட்டம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி ஒன்றாயிருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இதே போல கடினப்படுத்தப்பட்ட கூட்டமும் என்ன செஞ்சிருமா? ஒன்றாயிரும். பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரர்களும் இல்லையா? எகிப்தின் ஜனங்கள் கடினப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லல, பார்வோனும் அவன் ஊழியக்காரனும். ஏன் அப்படின்னா ராஜாவுடைய இருதயம் என்ன செஞ்சாச்சு? கடினப்பட்டாச்சு. கீழே இருக்க ஊழியக்காரனுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும்? கடினப்படுத்தப்பட்டுரும். அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பெரிய பெரிய காரியங்களை காண்கிறான், மகத்துவங்களை காண்கிறான், கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்கிறான். அதெல்லாம் நின்று போன உடனே மீண்டும் பாவத்துக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்கன்னா ஆலயத்துக்கு வருவாங்க, ஆண்டவர் சில காரியங்களை குறித்து பேசுவார். அப்பா நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு. ஆமாம் நான் பண்ணவே மாட்டேன், வேணா சத்தியம் கூட பண்ணிக்குவாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வேணா ஒரு பொருத்தனையோடு சொல்லுவாங்க, நான் இனிமேல் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது நான் இந்த செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் போவாங்க. இந்த ஆலயத்தை விட்டு இறங்கி வெளியே போன மாத்திரத்தில் இங்க பேசினதும் இங்க செஞ்சதும் மறந்துடும்.
புரியுதா? இங்க கண்டபோது அவன் என்ன செஞ்சான்? அவன் நின்றதை கண்டபோது, அந்த தேவன் செய்த மகத்துவங்களை நின்று போனதை கண்ட மாத்திரத்தில் அவனுடைய இருதயம் என்ன செஞ்சது? பாவம் செய்தது. அப்படித்தானே வாசித்தோம்? திரும்ப வாசி. மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் என்ன செஞ்சாங்க? இன்னும் பாவம் செய்தான். அவன் என்ன பாவத்தை செஞ்சிட்டு இருந்தானோ அந்த பாவத்தை திரும்ப தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறான். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஏதாவது ஆண்டவர் கடிந்து பேசும்போது இனிமே இதை செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணி 2-3 நாள் ஒழுங்கா இருப்போம். அல்லேலூயா. இப்ப எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தாகி நின்று போனதை கண்டபோது, அல்லேலூயா, திரும்பவும் தான் விட்ட பாவத்தை திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. இதுல நிறைய பேர் இருப்போம், நிறைய மாட்டுவோம். இதுல ஆலயத்தில் வரும்போது கர்த்தர் பேசும்போது, கர்த்தர் சில காரியங்களை உணர்த்தும் போது நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இனிமே நான் இதை செய்யவே மாட்டேன். புரியுதுங்களா? அப்படிதான் முடிவு பண்ணுவோம் இல்லையா? ஒரு 3 நாள் அந்த வேகத்தில் போகும் வண்டி. ஆமா, நீங்க இருந்து கொஞ்சம் சார்ஜ் ஏறிட்டு போறதுனால 2-3 நாள் நல்ல ஸ்பீடா போகும். ஒரு 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் வரும்போது அப்படியே சைலண்ட் ஆகி படுத்துரும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போயிடும். அல்லேலூயா. இப்படி அதான் இருக்கீங்களா? இது ஆண்டவர் கடினமுள்ள இருதயங்கிறார். அல்லேலூயா. இதே போல இப்படி பல காரியங்களை இந்த பிசாசானவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நம் கண்களுக்கு முன்பாக அப்படி பெர்ஃபெக்டா நடத்திட்டு இருக்கிறான். இந்த பார்வோன் எல்லாவற்றையும் காண்கிறான். எல்லாம் அவனுக்கு முன்பாக நடத்தி காண்பிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆனா இது எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நின்று போன மாத்திரத்தில், சில நேரத்தில் நம்ம செய்கிற சேட்டைக்கு ஒருவேளை ஆண்டவர் ஏதோ கோவப்பட்டு, நம்ம பிள்ளைகள் சேட்டை பண்ணோம், நம்ம கோவப்பட்டு என்ன பண்ணுவோம்? அடிச்சிருவோம், இல்லைன்னா திட்டிடுவோம். இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணும்? அழுகும், இல்லைன்னா சில நேரத்தில் வைராக்கியமாக பேசாமல் இருக்கும்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்ன பண்ணுறீங்க? ஒரு நாள் விட்டு இல்லைன்னா ஒரு சம் ஹவர்ஸ் விட்டு நம்ம திரும்பவும் நார்மல் ஆகிறோம் இல்லையா? நம்ம சிரித்து பேச ஆரம்பித்த உடனேயே, திரும்பவும் நம்ம அந்த பிள்ளைகளோட ஐக்கியமான உடனேயே, என்ன காரணத்துக்காக அந்த பிள்ளையை அடிச்சிருப்போமோ, நம்ம சிரிச்ச மாத்திரத்தில் திரும்ப அதே காரியத்தை செய்யும். கவனிச்சிருக்கீங்களா? அதுக்காக பிள்ளைகளுக்கு கடின இருதயம்னு சொல்லாதீங்க. இது குழந்தைகள், உங்களுக்கு புரியும்படியாக உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தந்தேன். இதே போல நீங்க இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று தவறு, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால, தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிற தகப்பன் என்ன செய்வான்? சிட்சித்து அவனை உருவாக்கி எடுப்பான் இல்லையா? சிட்சிப்பான். தகப்பன் சிட்சிக்காத பிள்ளைகள் உண்டோ அப்படின்னு ஆண்டவர் சிட்சிக்கிறார்னு வைங்களேன். சிட்சிக்கிற மாத்திரத்தில் கொஞ்சம் வலி. அப்புறம் தகப்பன் இல்லையா, அவருக்கு ஏற்கனவே இரக்க சுபாவம் உண்டு. நம்மளை போல அவரும் என்ன பண்றாரு? சரி போட்டு மகா நீ செய்யாத, பார்த்து எடுத்து இருன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் பேசி பழக ஆரம்பிக்கிறார், சிரிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம மறுபடியும் தகப்பன் சிரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இடியும் மழையும் நின்று போனதை கண்ட போது, இடின்னா நான் சொல்ல அடியும் தடியும், புரியுதா? அடிச்ச அடி, இடிச்ச இடி, அது இடியும் மழையும், இதெல்லாம் நின்று போனதை கண்டபோது தகப்பன் மறுபடியும் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து பிள்ளை இடத்துல கொடுத்து சிரிக்க வச்சு அதை விளையாட பண்ணி அதோடு கூட மீண்டும் ஐக்கியமான போது பிள்ளை என்ன பண்ணிருச்சு? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, இப்ப நல்லா புரியும். மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவன் ஊழியக்காரரும் என்ன செய்தாங்களாம்? பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் அப்படின்னு வசனம் போட்டிருக்காங்க. இது செஞ்சது யாரு? கர்த்தர். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிங்க போதும். 10வது அதிகாரம் 2வது வசனம். நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும்
அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். இப்ப ஆண்டவர் ரீசன் சொல்றாரு, ஏன் நான் பார்வோனையும் அவனுடைய இருதயத்தையும் நான் கடினப்படுத்தினேன் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், அப்படின்னா யாரு, பேர பிள்ளைகளுக்கும் விவரித்து அவர்கள் கேட்கும்படியாக விவரித்து சொல்லவும், அடுத்தது நானே கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படியாகவும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினேன். அப்போ நீங்க எத்தனை தலைமுறைக்கு நீ உபதேசிக்கணும் கர்த்தர் செய்ததை? உன் பேர பிள்ளை வரைக்கும் செய்யணும். எத்தனை பேருக்கு இந்த ஆசை உண்டு, என் பேர பிள்ளை வரைக்கும் காணணும் அப்படின்னு? அல்லேலூயா. அப்போ பார்வோனுடைய இருதயம் ஏன் கடினப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், அது அத்தனையுமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய நன்மைகளுக்காக. ஆண்டவர் இங்கே சொல்லிட்டாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அப்படித்தானே சொன்னாரு. உன் பிள்ளைகளுக்குன்னு சொன்னா சரி, எனக்கு பிறந்த பிள்ளைகளோட முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னாரு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ என்ன செய்யணும், விவரித்து சொல்லணும். அப்படின்னு அங்க மறைமுகம் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அப்படி காணும்போது கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுவாயாக. அல்லேலூயா. அடுத்து சொல்றார் ஆண்டவர், நானே கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி. அநேக நேரங்கள்ல நம்ம பண்ற சேட்டைனாலதான் கர்த்தர் சில காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். எதற்கு அப்படின்னா, நான் தான் கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்பதை உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கும்படியாக. சில நேரத்தில் ஆண்டவரை மறந்துட்டு நம்ம போக்குக்கு போறோம் பாத்தீங்களா. நான் நினைச்சா என்னால என்ன வேணாலும் பண்ணிட முடியும் அப்படின்னு சிலர் முறுக்கிட்டு போவாங்க, பார்த்திருக்கீங்களா? இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சில காரியம் உண்டு. அதுதான் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் போவான், நல்ல இப்போ என்னென்னமோ பைக் வருதாமா, வாங்கின வேகத்தில் முறுக்கிட்டு போற டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதோட முடிஞ்சு. சொல்ற புரியுதா? போன வேகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன போல பைக் ஓட்டுறதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே இல்லைன்னு சொல்லி காலில் ஏறி தூக்கி போட்டு முறுக்கிற முறுக்கு, அவ்வளோதான். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நிறைய நடக்குது இல்லை? இப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை. என்னன்னா, என்னால் எல்லாம் செய்து விட முடியும், நான் எல்லாம் செஞ்சிருவேன், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னால கூடாதுன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது இப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். புரியுதா? இந்த ஸ்பீட் பிரேக்கர் யாரு கொண்டு வந்து போடுறது அப்படின்னா, கர்த்தர் தான். எதுக்குன்னா, நானே தான் கர்த்தர் என்று நீ அறியும்படி. அல்லேலூயா. நானே தான் கர்த்தர் என்று நீ அறியும்படி. சில நேரங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு வருதுன்னா, அவர் கர்த்தர் என்று நீங்களும் நானும் அறியும்படி. சில மனிதர்களை நமக்கு இறங்காதபடிக்கு கர்த்தர் பிடிச்சு வச்சிருப்பார். நம்ம எத்தனையோ பேசி பார்த்திருப்போம், ஏன் அழுது கூட பார்த்திருப்போம். நமக்கு தான் அது கை வந்த கலையாச்சு. ரிமோட் மாதிரி பட்டன் தட்டினோன்னா தொயங்கன்னு வருது, ரிமோட் மாதிரி பட்டன் தட்டினோன்னா ஸ்டாப் ஆயிருது. காலில் கூட விழுந்து பார்த்திருப்போம். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், அசரவே மாட்டேங்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஏன் அவன் அப்படி இருக்கிறான்னா, நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி. அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நமக்கு உதவி தேவைப்படும் போது ஆண்டவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி மனுஷன் தான் தேடிட்டு இருப்போம் இல்லையா? மனுஷன் முன்னாடி போய் நிற்போம் பார்த்தீங்களா, நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைக்காத மாத்திரத்தில் ஆண்டவர்கிட்ட போவோம். அப்பதான் ஆண்டவன் செய்ய ஆரம்பிப்பார். எதுக்கு அப்படின்னா, அப்பதான் சபையில் ஒரு சாட்சியும் வரும். நான் அங்க போனேன், நான் இங்க போனேன், பார்த்தேன், நான் அவரை பார்த்தேன், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அது பண்ணேன், இது பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்தேன், அடுத்த நாள் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார். என்ன சொல்றார் கர்த்தர் அப்படின்னா, அந்த மனுஷனை கடினப்படுத்தினது அவர் கர்த்தர் என்று நீங்களும் நானும் அறியும்படி. அல்லேலூயா. புரியுதா? இனி உன் பிள்ளைகளுக்கும் நீ சொல்லி கொடுப்ப, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, நான் இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்தா நடக்கல. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இதை செய்தார், அவர் நமக்கு வெளிப்படுத்தினார், அவர்தான் கர்த்தர் என்று. அடுத்தது நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படிதானே? இப்போ பாருங்க, கொஞ்சம் வருஷமா குழந்தை இல்லைன்னு வைங்களேன், திடீர்னு ஆண்டவர், நம்ம என்ன பண்ணுவோம்,
ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டல் போவோம், ஏதோ முயற்சி பண்ணுவோம், ஒரு கட்டத்தில் ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா ஆண்டோடைய பாதத்தில் போய் விழுந்துருவோம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், செஞ்சிட்டார். குழந்தை கிடைச்சதுக்கு பிற்பாடு இந்த குழந்தை நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வந்துருச்சு. சம்பவத்தை நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோமா இல்லையா? எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும், புரியுதுங்களா? எங்கள் வீட்டில் இந்த சம்பவம் அடிக்கடி நடக்கும். நாங்கள் எங்கள் பிள்ளைகிட்ட பேசுவோம். ஏன்னா முதல் 4 வருஷம் ஆண்டவர் நம்மளை போராட வச்சார். அப்புறம் அற்புதமாக கிடைச்சதுனால இப்போ அது என்னவாயிருச்சு எங்களுக்கு. இது எவ்வளோ நாள் தொடரும்னு நினைக்கிறீங்க? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம எப்பெல்லாம் நம்ம நமக்கு அந்த அந்த டாக் வருதோ, அந்த பேச்சு வருதோ, நம்ம சும்மா பேசிட்டு இருக்கும் போது அந்த பேச்சு என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். இது நாளைக்கு நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகள் வரும்போதும், உங்க அம்மாவை நாங்கள் எப்படி பெத்தெடுத்தோம் தெரியுமா? புரியுதா? இதுதான் ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நானே கர்த்தர் என்று நீ அறிந்து உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்கும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, பிரைஸ் தி லார்ட், வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 2, உபாகமம் 2:30 வாசிங்க. ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்தரித்துக் கொள் என்றார். மோசே தன்னுடைய ஜனங்களை பார்த்து, பிரைஸ் தி லார்ட், நமக்கு நல்லா தெரியும் இந்த உபாகம புஸ்தகம் என்பது, நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, நீ உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் விவரித்து சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா. இப்ப யாருக்கு மோசே விவரித்து சொல்லிட்டு இருக்கிறாரு? எகிப்திலிருந்து வந்த பிள்ளைகள் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மாண்டு போயிட்டாங்க இல்லையா, கொண்டு போட்டார் வனாந்தரத்துல. இப்ப அது அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க தானே கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ மோசே ஏன் இதை ரிப்பீட் பண்ணிறார் அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, புரியுதா? இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார், பிள்ளைகளுக்கு, அதாவது மோசேனுடைய பிள்ளைகளுக்குன்னு வைங்களேன், புரியுறபடி. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு விளக்குகிறார். என்ன சொல்லி விளக்குறார் அப்படின்னா, நாம் எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணி வரும்போது எஸ்போனின் ராஜாவுக்கு தூது அனுப்பினோம், உமது வழியாய் கடந்து போக வேண்டும், உமது தேசத்தின் வழியாக நாங்கள் நடந்து போக வேண்டும். போகும்போது எங்களுக்கு 3 காரியம் அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஆடு மாடுகளுக்கு போஜனமும், எங்களுக்கு போஜனமும், குடிக்க வேண்டிய தண்ணீரும். பிரைஸ் தி லார்ட். இது என்ன செய்யணும், நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தூது அனுப்புறார். அங்க என்ன பண்ணி ரீப்ளை வருது அப்படின்னா, வழக்கமா வர்றது போல நம்ம யாக்கோபுடைய அண்ணன் பேர் என்னது, ஏசா. அவருடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட பதில் தான் வந்துச்சு, புரியுதா? அவருடைய தேசத்து வழியாக கடந்து போக வேண்டும் என்று கேட்ட போதும் அவர் என்ன செய்யல, அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இங்க அதே போல எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன், அவருக்கு இந்த தூது அனுப்பப்படுகிறது. அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, எதிர்த்து யுத்தத்துக்கு வந்துட்டார். அவர் கேட்டதை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நாம் அநேக நேரங்களில் கேட்கிறவைகள் என்ன செய்யப்படுறதில்ல, கொடுக்கிறதில்ல. நீங்க என்ன கேட்டீங்க? மோசே என்ன கேட்டாரு? நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. 27 வாசிங்க. நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன். நீரும் யோர்தானை கடந்து தேசத்தில் சேரும் மட்டும், நல்லா கவனிங்க, எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாரும்.
நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன். பிரைஸ் தி லார்ட். இவங்க கேட்டது என்னது? நடந்து போறதுக்கு பெரும்பாதை. புரியுதா? ஏரியாக்குள்ள நிறைய சந்துகள் இருக்கும். இவங்க எந்த ரோட்டை கேட்கறாங்க? ஹைவே கேட்கறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹைவே கேட்கறதுனா என்ன பிரச்சனை அப்படின்னா, பக்கத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லை, அப்படிதானே? நம்ம சீக்கிரமா போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடலாம், அப்படிதானே? அப்படிதான் எங்க பெரும்பாதை வழியாக நாங்க போவோம். ஏன்னா எங்களுடைய கூட்டம் பெரிய கூட்டம். நாங்க சந்து வழியா வந்தோம்னா உங்களுக்கு சைடுல இருக்கக்கூடியவங்களை நீங்க என்ன பண்ணிடுவோம்? இப்ப மோசே என்ன சொல்றாரு? நான் பெரும்பாதை வழியா தான் போவேன். அப்ப என்ன ரீசன்? அது பெரும்பாதை என்பது ஏற்கனவே போடப்பட்டிருந்த வழி. அந்த வழி பெரும்பாதையா இருக்கிறதுனால, இவங்க பெரிய கூட்டமா இருக்கிறதுனால நடந்து போகும்போது ரெண்டு பக்கங்கள்லயும் என்ன கிடையாது, ஒரு சேதாரமும் வராது. அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நான் உன் தேசத்தை சேதப்படுத்த மாட்டேன், நான் பெரும்பாதை வழியா தான் போவேன், எனக்கு என்ன கொடுக்கணும்? ஆகாரமும் தண்ணீரும் கொடுக்கணும். இத இவங்க கேட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னவா இருந்தது? இனி தண்ணியும் ஆகாரமா கேட்டுட்டு இருக்க, நான் என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த தேசத்தையே உனக்கு கொடுக்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். புரியுதா? நம்ம அநேக நேரங்கள்ல எனக்கு தண்ணி தாரும், எனக்கு சாப்பாடு தாரும் தான் கேட்கிறோம். ஆனா அவர் நினைக்கிறதோ நமக்கு தேசத்தையே சுதந்திரமாக கொடுப்பதற்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. ஆனா நான் எதுக்காக போய் நிக்கிறேன்? என் பிள்ளை பாஸ் ஆகணும், என் பிள்ளை இந்த எக்ஸாம்பிள் எப்படியாவது பாஸ் ஆயிடணும், என் பிள்ளைக்கு எப்படியாவது, எனக்கு எப்படியாவது. இந்த ₹1 ₹2 கதையில் நிக்கிறோம். ஏன்னா நம்ம பழக்க தோஷம் அது. புரியுதா? எங்க போனாலும் ₹1 ₹2 தேடுறதுனால நம்முடைய பழக்க தோஷம் அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா? இப்போ ஆண்டவர் கொடுக்க நினைக்கிறதோ, உன் தேசத்தையே சுதந்திரமா கொடுக்க போகிறேன். புரியுதா? ஆனா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறது எனக்கு அந்த நேரத்துக்குரிய தண்ணீரும் சாப்பாடும். நான் இந்த தேசத்தை கடந்து போகிற வரையிலும், இந்த தேசத்தை நான் கிராஸ் பண்ணி போகிற வரையிலும் எனக்கு என்ன வேணும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையே நான் உனக்கு தான் கொடுக்கணும்னு பிளான் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க நினைக்கிறது பெரிய பெரிய காரியங்கள், மேலான நன்மைகள். ஆமென். இப்போ தேசத்துக்கு அவன் மோசேக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஏன் யுத்தத்துக்கு வர்றான் அப்படின்னா, அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன். ஹல்லேலூயா. ஏன் கடினப்படுத்தினேன்னு சொன்னால், தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக சில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதாவது கர்த்தர் தருகிற நன்மை நீங்க கேட்கறது இல்லை. நீங்க கேட்கறது நான் சொன்னது போல குட்டி குட்டியா சின்ன சின்னது. ஆனா கர்த்தர் நமக்கு தரப்போகிற பெரிய நன்மைகள் நமக்கு வர வேண்டுமானால், அவனுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணி இருப்பாரு? கடினப்படுத்தி இருப்பார். நமக்கு புரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு 31, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்தரித்துக் கொள் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருதயம் என்னால் கடினப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்கென்று சொன்னால், அந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படியாக. இப்ப இவர் என்ன சொல்லி கேட்டாரு? பெரும்பாதை வழியா நாம் போவேன்னார். இப்ப தேசம் சுதந்தரிக்கப்பட்டதானால் எந்த வழியில வேணாலும் போலாம். நான் சொன்ன பாத்தீங்களா, நடுவுலோடையும் போவோம் நாங்க. புரியுதா? நாங்க வழி இல்லாத இடத்திலும் போவோம், நாங்க வழி இருக்க இடத்திலும் போவோம், நாங்க எந்த வழியில வேணாலும் படுத்து உருளுவோம். ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய இடம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம எதற்காக ஆசைப்பட்டு இருக்கிறோம்? சின்ன சின்ன விஷயத்துக்காக. கர்த்தர் தருகிறதோ நீ படுத்து உருளும்படியான சுதந்திரமான இடம். அங்க இப்ப தண்ணீரும் சாப்பாடு தானே கேட்டாரு. அங்க என்னென்ன ஆகாரம் உண்டோ அத்தனையும் உனக்கு. அல்லேலூயா. அது அத்தனையும் உன் விருப்பப்படி, உன் எனக்கு தேவைக்கேற்ப நீ சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிடாம கூட போலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை தருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை பிடிச்சு சொல்லுங்க. ₹1 ₹2 காரியத்துக்கு அழுகாதீங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நன்மைகளை தருவார், மேன்மையான நன்மையை தருவார். பிரைஸ் தி லார்ட். மேலானதையே நோக்குங்க. பிரைஸ் தி லார்ட். மேலானதையே நோக்குங்க, மேலானவரையே நோக்குங்க.
அவரிடத்துல இந்த பிச்சைக்காரத்தனம், நக்கித்தனம், கஞ்சத்தனம் இதெல்லாம் கிடையாது. சில காரியங்கள், சில ஆட்களுடைய காரியங்களை கேட்டோம்னா சீ அப்படின்னு அருவருப்பா இருக்கும். 1 ரூபா 2 ரூபாய்க்கு குழாயடி சண்டையா இருக்கும். வாயின் வார்த்தைகள் எல்லாம் பல வார்த்தைகள் வரும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள் ஜென்யூனா இருக்கணும். ஆண்டவர் இதெல்லாம் நம்ம வரணுங்க, அது தானா வரணும். ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொன்னா அப்படிதான் இருக்கணும். அவன் தரலையா, சரி போட்டு, ஆனால் நடந்து குடாடி சண்டை போட்டு முடியை பிடிச்சி பிராண்டி பம்பரம் மாதிரி சுத்த விட்டு, ஹல்லேலூயா. நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறேன்? ஜென்யூனா நடந்துக்க பழகணும் எந்த விஷயத்திலையும். வி ஆர் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆட்டிடியூடு 100% ஜென்யூனா இருக்கணும். நம்மளை பார்த்து என்ன ஆளுக இதுக அப்படிங்கிற ஒரு சீ அப்படின்னு பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஏதாவது புரியுதா? நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் ஜென்யூனா இருக்கணும். பேசுகிறவர்கள் அப்படி இருக்கணும். பேசினா நல்ல வார்த்தையை பேசணும், இல்லைன்னா வாயை மூடிட்டு போயிடணும். சில இதெல்லாம் வாயை திறந்ததுன்னா கூவம் கூட தோத்து போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், கண்ணீர் விட்டு இந்த மூக்கு சிந்தி அழுகிற காரியங்கள் அல்ல. அவர் நம்மை ஆச்சரியப்படத்தக்க விதமாய், பிரமிக்கத்தக்க விதமான பெரிய காரியங்களை செய்கிறவர். நீ விசுவாசன கிடைக்கும். புரியுதா? ஆண்டவர் செய்கிறவைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத காரியங்கள், நாம் நினையாத காரியங்கள், நமக்கு தகுதிக்கு மீறின காரியங்கள். ஆனால் கர்த்தர் அதை செய்து கொண்டிருப்பார். நமக்கு புரியாமல் இருக்கும். நம்ம ஏன் இவ்வளவு இந்த மனுஷன் இப்படி கடினப்பட்டு இருக்கிறான், நான் என்ன கேட்டுட்டேன் அப்படி இல்லையா? ஒரு தண்ணி கேட்டது குற்றமா, ஒரு சாப்பாடு, ஒரு நேரம் சாப்பாடு கேட்டது குற்றமானு சொல்லி ஒருவேளை மோசே சிந்திச்சிருக்கலாம் இல்லையா? மனுஷ இயல்புல நம்ம கூட சிந்திச்சிருக்கோம், என்ன நான் பெருசா கேட்டுட்டேன். ஆனா கர்த்தர் செய்த காரியமோ அதை உனக்கு முழுவதுமாக சுதந்திரமாக கொடுப்பேன் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் உண்டு? நீ சின்ன சின்ன காரியத்துக்காக அழாதீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரமாக நீ விரும்புகிறதுக்கு மேலாக தருவார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 25 வாசி. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இஸ்ரவேலில் ஒரு பங்கு. பவுல் இந்த இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் எல்லாரையும் கடினப்படுத்தவில்லை. ஏன் என்று சொன்னால், நான் இஸ்ரவேலன், பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி பவுல் பேசுறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் கடினப்படுத்தி இருந்தார்னு சொன்னால் நானும் என்ன செஞ்சிருக்க முடியாது? இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க முடியாது. நானும் கடினப்பட்டிருந்திருப்பேன். ஒரு காலத்தில் நான் கடினப்பட்டிருந்த மனுஷன், ஆனால் கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டி நான் அவரை அறிந்து கொள்ளும்படியாக என் கண்களை திறந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பவுல் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினப்பட்டு இருக்கிறது. அந்த பங்கு தான் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த ஒரு பங்கு என்பது இந்த பவுல் எழுதின காலம் கிபி 50 இருந்து 60க்கு இடைப்பட்ட காலம் வைங்களேன். இப்ப நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? எந்த காலத்தில் இருக்கிறோம் நாங்கள் அறியோம். 2023ஆம் ஆண்டு முடிக்க போகிறோம் இல்லையா? 2 நாள் போனா 2024வது வருஷம் இல்லையா? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பு பவுல் எழுதுகிறார். புரியுதா? அந்த டைம்ல பவுல் என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா ரட்சிக்கப்படாத கடினப்பட்டிருந்த ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் என்ன பண்ணிச்சு? இயேசுவை சிலுவையில் அறைந்தது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? எவ்வளவோ பெரிய மகத்துவங்களை ஆண்டவர் செய்தார். இஸ்ரவேலில் இப்படி நடந்ததே இல்லை என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இதுவரையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் கண்டதில்லைன்னு சொன்னாங்க. காற்றின் கடலையும் அதட்டி ஆண்டவர் செய்த போது இவ்வளவு பெரிய காரியத்தை நாங்கள் இதுவரையிலும் கண்டதில்லை நான் தொழுது கொண்டாங்க.
Praise the Lord. கடலின் மேல் இயேசு நடந்து போனதை இதுவரையிலும் ஒருவரும் அப்படி செய்ததில்லைன்னு பிரமிச்சாங்க. 5000 பேரை போஷித்த போது சாப்பிட்டவனே சொன்னா, இவ்வளவு பெரிய காரியத்தை இதுவரைக்கும் நாங்க செஞ்சது பார்த்ததில்லை. Praise the Lord. ஆனா இதெல்லாம் கண்டும் 5000 பேருக்கு போஜனம் கொடுக்கப்பட்டது. உண்டவனும் 4000 பேரை போஷித்து அங்கே உண்டவனும் உண்டு முடித்த பிற்பாடு, Praise the Lord, நான் ஏற்கனவே சொன்னோம், பார்வோன் எல்லாவற்றையும் எல்லாம் நின்று போனதை கண்டபோது, Praise the Lord. இப்ப இயேசு கிறிஸ்து செய்த பெரிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டவனும் கூடவே இருந்து அனுபவித்தவனும் எல்லாம் பண்ணினவனும், Praise the Lord, ஒரு கட்டத்தில் என்னவாயிட்டான், அது முடிந்து போன போது அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றோம், கர்த்தர் நமக்கு நன்மைகளை தர்றார், நம் ஜெபிக்கிறதுக்கு பதில் தர்றார், எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார். நன்மையை பெற்று கொஞ்ச நாள் அனுபவித்து அது அப்படியே கொஞ்ச நாள் பழசாகும் போது மீண்டும் இருதயம் கடினப்பட்டு கர்த்தருக்கு விரோதமா திரும்புறது. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி போறது. அதான் சொன்னாங்க, நாங்கள் உமது வழியை அறியாதபடிக்கும் உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயத்தில் இல்லாமல் போகாதபடிக்கும் என் இருதயத்தை கடினப்படுத்தி விடாதேயும். ஹல்லேலூயா. புரியுதா? கேர்ஃபுல்லா இருக்கணும். பார்த்துங்க, எனி டைம் எனி மேன், எந்த மனுஷனும் இருதயம் கடினப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னைக்கு நான் கரெக்டா இருக்கேங்கிறது நான் தைரியமா துணிகரமா இருந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய இருதயம் கடினப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஒரு கிரியை போதும், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். ஹல்லேலூயா. புரியுதா? அதனால நான் எல்லாம் என்ன எல்லாம் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, நிர்விசாரமா இருந்துடக்கூடாது. எந்த நேரத்தில் ஆனாலும் இருதயம் கடினப்பட்டோம். நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்மோடு கூட அப்பம் புசித்தவனும், நம்மோடு கூட திராட்சரசம் பானம் பண்ணினவனும், நம்மோடு கூட ஒரே தாளத்தில் கை போட்டவனுமே நமக்கு விரோதமாய் குதிகால தூக்கினான். இயேசு சொன்னார். அது நம்ம கண்கள் முன்பாக காண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரே அப்பம் புசித்து ஒரே பாத்திரத்தில் குடித்து ஒன்று கூடி ஆலயத்துக்கு வந்து ஒரே மாதிரி இருந்தவர்கள் கூட, பிரைஸ் தி லார்ட், ஒரு நேரத்தில் விரோதமாக மாறிவிடுகிறார்கள். இருதயம் கடினப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. அதனால நினைக்க கூடாது எப்போ என்னுடைய இருதயம் கடினப்பட்டு போகும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு பயத்தோடு இருக்கணும். கடினமுள்ள இருதயம் நமக்கு வந்துடக்கூடாது. வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், அவனுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுவாரு, ரோமருக்கு இதை எழுதும் போது சொல்லுவாரு, இஸ்ரவேலன் கடினப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி நீ தைரியமா இருக்காத, பிரைஸ் தி லார்ட், நீ நிர்விசாரமா இருந்துடாத. அவனை கடினப்படுத்தினவர் உன்னை கடினப்படுத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதனால பயந்திரும்பார். இந்த வசனங்களை நீங்க வாசிச்சிருப்பீங்க. 9வது அதிகாரம் ரோமர்கள் நிருபத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதிகளையும் குறித்த காரியத்தை அங்க விளக்கிட்டே வருவார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கான முடிவு தான் இங்க சொல்றாரு. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு, சொல்றது எப்படி சொல்றாரு, நீங்கள் உங்களையே ஞானம் உள்ளவன் என்று நினைக்காதீங்க. நீங்க பெரிய ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன ரகசியம் என்றால், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும்படியாக இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். அது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இந்த கடினமான இருதயம் எதற்கு என்று சொன்னால், ரட்சிப்பு நிறைவேறும்படி. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் என்று சொன்னால், சிலருடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவார். ஹல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் இங்க பவுல் தெளிவா சொல்றாரு, இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுவரையிலும் புறஜாதியிலே ஒரு நிறைவு உண்டு. பிரைஸ் தி லார்ட். புறஜாதி அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும், நாம் எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலன் அல்லாதவன் அத்தனை பேருமே யாருதான்? புறஜாதியான். பிரைஸ் தி லார்ட். இந்த இஸ்ரவேலன் அல்லாத கூட்டத்தில் ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் அந்த கணக்கு வச்சிருக்கார், கவுண்ட். பிரைஸ் தி லார்ட். எப்பல இருந்து வச்சிட்டு இருக்கிறார்? அப்போ
எப்போ இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அப்ப தொடங்கினது இந்த கவுண்ட். அப்படிதானே? இப்ப 2000 வருஷங்கள் ஆகியும் ரட்சிப்பின் சுவிசேஷமும் ரட்சிக்கிற அந்த நாட்களும் இன்னும் செய்யல, நிறைவடையல. அப்படிதானே? ரட்சிப்பு நடந்துட்டு தானே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு சபைகளும் ரட்சிப்பு நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமங்களிலும் ரட்சிப்பு நடந்துட்டு இருக்குல்ல. இயேசுவை அறிகிறவர்கள் ஞானஸ்நான, பிரைஸ் தி லார்ட், கல்யாணத்துக்கு வரவனை பத்தி நான் பேசல. பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு உலக ஆதாயத்துக்காக சபைக்குள்ள வர்றவனை பத்தி நான் பேசல. இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டவன் நடந்துட்டு தானே இருக்கு. சுத்தி சுத்தி ஏதோ ஒரு பக்கங்கள்ல ரட்சிப்பு நடந்து கொண்டே தான் இருக்குது. இது எதுவரையில் நடக்குமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்கு அந்த கவுண்ட் முடிஞ்சதுன்னு தீர்மானிக்கிறாரோ அப்ப இஸ்ரவேலன் ரட்சிக்கப்படுவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இவ்வளவு காலமாக 2000 ஆண்டுகளாக கடினப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற இருதயத்தை இந்த புற ஜாதியானுடைய நிறைவு, அதாவது நம்மை போன்று ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்று அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நிறைவுக்குள்ளாக முடியுதோ, ஒரு பல கோடிகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த எண்ணம், அந்த நம்பர் என்னைக்கு நிறைவடையுதோ அன்று இஸ்ரவேலுடைய இருதயம் திறக்கப்படும். அல்லேலூயா. சொல்ற புரியுதா? அப்ப எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் நீங்களும் நானும். அப்போ கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த நிறைவு வருவதற்குள்ளாகவே நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை அறிஞ்சு விசுவாசிக்கிறீங்க? அந்த புறஜாதிகளுடைய நிறைவு இன்னும் முடிவடையல. அது முடிவடைவதற்கு முன்பாகவே நீங்களும் நான் இயேசுவை அறிந்தோம். ஒருவேளை அது முடிஞ்சிருந்ததனால் இன்றைக்கு இஸ்ரவேல் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்போம், நம்ம கைவிடப்பட்டிருப்போம். அல்லேலூயா. இனி அந்த நிறைவு வருவதற்குள்ளாக நாம் நினைக்கிறவர்களும் விரும்புகிறவர்களும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவரிடத்தில் ஒரு ரகசியமான ஒரு கணக்கு ஒன்று இருக்கிறது. புறஜாதிகளுடைய நிறைவு, ரட்சிப்பின் நிறைவு. இது நிறைவேறுவதற்குள்ளாக, எப்ப நிறைவேறும் நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கே தெரியும். அது நிறைவேறுவதற்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருங்க. ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் வேணாலும் கதவு அடைக்கப்படும், எந்த நேரத்தில் வேணாலும் அது நிறுத்தப்படும். பிரைஸ் தி லார்ட். நிறுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்களும் நானும் ஏக்கத்தோடு தேடியும் விசாரத்தோடு அதை தேடினாலும் காணாமல் போவோம். ஹல்லேலூயா. வசனம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் விசாரத்தோடு தேடுவேன், ஆனா எனக்கு ரட்சிப்பு இல்லாமல் போகும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. இஸ்ரவேலன் அல்லாத ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சிருந்தார், அது முடிஞ்சிருச்சு. எனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆண்டவர் அநேக நாட்கள் பேசினார், என்னை இரட்சகரா ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுங்கன்னு பேசினார். ஆனா நான் உதாசீனப்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? உதாசீனப்படுத்தின காலங்கள் உண்டு, இன்னும் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்? யாருக்கு தெரியும் நாளைக்கு நிறைவடையலாம்? பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தெரியும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிறைவடையலாம்? நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியாது. ரகசியம். பிரைஸ் தி லார்ட். அது நிறைவேறும் போது புறஜாதியானுடைய ரட்சிப்பு நிறுத்தப்படும். ஹல்லேலூயா. அப்புறம் நான் விசாரத்தோடு ஆண்டவரை தேடியும் ரட்சிப்பு எனக்கு கிடைக்காமல் போகும். கண்ணீரோடு தேடியும் ரட்சிப்பு எனக்கு கிடைக்காமல் போகும். பிரைஸ் தி லார்ட். சேஷபுத்திர பாகத்தை ஏசா இழந்து போன போது, அவன் இழந்த போது அதனுடைய மேன்மை தெரியல. பிரைஸ் தி லார்ட். அவன் இழந்து போன போது அதனுடைய மேன்மை தெரியல. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்த மேன்மை அநேகருக்கு தெரியறதில்லை. ரட்சிப்புனா என்ன, இயேசு யாரு, எதற்கு வந்தார், ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டா என்ன நடக்குங்கிற மேன்மை அநேகருக்கு தெரியதில்லை. அதனாலதான் உதாசீனப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏசா உதாசீனப்படுத்தினது போல நம் கண்களுக்கு முன்பாகவே இருந்தது. நான் தான் அதுக்கு சுதந்திரவாளியாகவே இருந்தேன். என்னை சுதந்திரிக்கக்கூடிய தகுதியும் அதிகாரமும் எனக்கு இருந்தது. ஆனால் அதை நான் உதாசீனப்படுத்தின போது அதை இன்னொருத்தன் பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். நான் இழந்து போனேன். அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் கண்ணீரோடு தேடியும் கிடைக்காமல் போனது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற சில காரியத்தை நாம் உதாசீனப்படுத்தும் போது அந்த நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதுனால, அங்கீகரிக்காமல் போகிறதுனால திரும்ப நாம் கண்ணீர் விட்டு கதறினாலும் நமக்கு கிடைக்காமல் போகும்.
யாருக்கு தெரியும்? நாளைக்கு முடியலாம், ஏன் அடுத்த வாரம் முடியலாம், இல்லை அடுத்த வருஷம் முடியலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த புறஜாதியருடைய நிறைவு வர்றதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டுருங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்களை குறித்து பேசிட்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். இனி காலம் செல்லாது. எல்லா எவிடன்ஸும் எல்லா தெளிவுகளும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு சீக்கிரமாக இருக்கும் என்று எல்லா அடையாளங்களும் காண்பிச்சுட்டு இருக்குது. இன்னும் நாம் காலத்தை தாழ்த்தி கொண்டிருப்போமானால் பிரைஸ் தி லார்ட், ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ ஆண்டவர் நமக்கு தென்பட மாட்டார், நமக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு கிடைக்காமல் போகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். காலம் இனி செல்லாது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இஸ்ரவேலன் ஒரு காலத்துல தேவனுடைய மகத்துவங்களை கண்டவன். எகிப்தியன் மகத்துவங்களை கண்டான். எகிப்தியனுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக மகத்துவங்கள் செய்து காண்பிக்கப்பட்டது. இதை யாரும் கண்டாங்க? இஸ்ரவேலர்களும் கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இவங்க எல்லாம் கண்டும் அடுத்தது உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். புரியுதா? அது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சொல்லி கொண்டே வந்தாங்க. தொடங்கினது யாரு? மோசே. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா. இது மகத்துவங்களை அவங்க சொல்லி சொல்லி விவரித்து கொண்டு வந்தும் எல்லா மகத்துவங்களை கண்ணார கண்டும் இஸ்ரவேல்ல ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்யல? கர்த்தரை விசுவாசிக்கல. பிரைஸ் தி லார்ட். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து என் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்த அந்த பயங்கரத்தை கண்டிருந்தும், சங்காரதூதனை அனுப்பி எகிப்தியனுடைய தலைச்சன்களை அடித்து ஆண்டவர் விடுவித்ததை கண்டிருந்தும், அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இவைகளெல்லாம் நின்று போனதை கண்டபோது, அந்த நாட்கள் தாண்டி கொஞ்சம் வந்தபோது என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் எதை விட்டு வந்தானோ அங்கேயே திரும்புவான்ட்டான். அல்லேலூயா. என்ன சொல்லி சொன்னாங்க? எங்களுக்கு இங்க அப்பம் இல்ல, எங்களுக்கு இங்க தண்ணி இல்ல, எங்களுக்கு இங்க இறைச்சி இல்ல, நம்மள போல. ஆனா ஆண்டவர் சொன்னதோ, பாலும் தேனும் ஓடுகிற கானான் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கு என்ன தேவை? இறைச்சி வேணும், தண்ணி வேணும், பிரைஸ் தி லார்ட், சாப்பாடு வேணும். ஆனால் ஆண்டவர் சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னது பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான். அல்லேலூயா. ஆண்டவர் தானே தரேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம அந்தந்த டைமுக்கு தேவையான உலக பிரகாரமான நன்மைக்காக மூக்கு சீந்தி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறோம், இஸ்ரவேலனை போல. இதெல்லாம் கண்டிருந்தும் அவன் தன் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுக்கு முன்பாக பணிந்து கொண்டு சொன்னான், எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகத்துவங்களை கண்டவர்கள். புரியுதா? இப்போ இந்த கூட்டமே இப்ப என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த தேவனுக்கு விரோதமாக கடினப்பட்டுருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், கடினப்பட்டு விட்டது என்று சொன்னால் தேவனுடைய வழிகள் அடைக்கப்படும், தேவனுக்கு பயப்படாத இருதயம் உண்டாகும். அதை நம்ம வாசித்தோம். ஏசாயா 63 வாசித்தது என்ன வசனம்? என்னது? உமது வழிகளை நாங்கள் அறியாதபடிக்கும் உமக்கு பயப்படாதபடி எங்களுடைய இருதயத்தை நீர் என்ன செஞ்சு விடாதையும், கடினப்படுத்தி விடாதையும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்க இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கடினப்பட்டு போனார்கள். அதுக்கு பவுல் விளக்கம் கொடுக்கிறாரு. புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும், ரட்சிப்பின் நிறைவு உண்டாகும்படியாக. அல்லேலூயா. அப்ப அநேகருடைய ரட்சிப்பின் நிறைவேறுதலுக்காக இன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கடினப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் ரொம்ப வைராக்கியமா இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அநேக செய்திகளை கேட்போம் இல்லையா? குறிப்பாக சுவிசேஷ ஊழியம் செய்கிற மிஷனரிகள் ஊழியம் செய்யக்கூடிய இடங்கள்ல என்ன செய்வாங்க? பெரும்பான்மையான பேர் வந்து அவங்க ஊழியத்தை கெடுக்கிறது, ஆலயத்தை இடிக்கிறது, கூடிய ஜபிக்கிற அந்த இடங்களை டிஸ்டர்ப் பண்றது, இப்படி பல காரியங்களை செய்வாங்க. ஆனா அவங்க சத்தியத்தை அறியாமல் இருந்திருப்பார்களோ, இல்ல அவங்களுக்கு உண்மையிலே தெரியாமல் இருக்குமோ? அல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியும். பயந்து, பிரைஸ் தி லார்ட், பயந்து போய்
இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்பிரிட்ல அவங்க என்ன செஞ்சுறாங்க. அப்ப என்ன ஆண்டவர் இங்க சொல்றாரு அப்படின்னா, அவன் ஏன் அந்த காரியங்களை கடினப்பட்டு இவ்வளவு, எனக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரே ஊருக்காரனா தான் இருப்பான். சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்கள தான் இருந்திருப்பான். புரியுதா? இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால விரோதியா இருப்பான் அவன். ஹல்லேலூயா. புரியுதா? இப்படி கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின எத்தனையோ பேர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அப்ப அவன் கடினப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்னது? ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. பார்வோனை குறித்து பவுல் சொல்லும்போது வாசிங்க, ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா 13 இருந்து வாசிங்க. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்ல கூடாது. சொல்ல கூடாதுங்கிறார் பவுல். நல்ல கவனிங்க. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். 17 வாசிங்க. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. பார்வோனை குறித்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். பார்வோனிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்லி இருக்கிறாரு? என்னுடைய வல்லமை உனக்கு காண்பிக்க வேண்டும். அடுத்தது, என்னுடைய நாமம் பூமியில் எங்க என்ன செய்யப்படணும்? பிரஸ்தாபமாக வேண்டும். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணி வரும்போதெல்லாம் பிரைஸ் தி லார்ட், இவங்க இதை சொல்லி தானே ஆராதிக்கிறாங்க. மிரியாம் எடுத்து தம்பூர் எடுத்து வீணை எடுத்து வாசிக்கிறாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இல்லையா? ராகாப் என்கிற அந்த ஸ்திரியை சந்திக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க? செங்கடலை பிளந்ததும், புரியுதா, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ததும் நாங்கள் கேள்விப்பட்டு கலங்கி போயிருக்கிறோம். அப்போ என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக உன்னை நான் நிலைநிறுத்தினேன். அப்ப ஏன் கர்த்தர் கடினப்படுத்துகிறார்? அவருடைய நாமம் பிரஸ்தாபமாகும்படியாக. தொடர்ந்து வாசி. நல்லா கவனிங்க. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். நல்லா கவனிங்க. எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இது செய்யறது யாருதான்? கர்த்தர் தான். அடுத்தது வாசிங்க. இப்படியானால் அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? இதுதான் ஆண்டவர் நமக்கு அடிக்கடி சொல்லுகிற பதில். ஏன் ஆண்டவரை கடினப்படுத்துறீங்க? ஏன் இவனை கடினப்படுத்துகிறீங்க? கடினப்படுத்தாம இதை செய்ய முடியாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. எவன் மேல் இரக்கமா இருக்கணும் நான் விரும்புறேனோ, எவனை கடினப்படுத்தணும் நான் நினைக்கிறேனோ அவனை நான் கடினப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோங்கிற ஒரு கூட்டம் அவரிடத்துல இரக்கத்தை பெற்றுருச்சு. எவன் மேல் கடினமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவனை கடினப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அது கடினப்பட்டுருச்சு. கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? உங்களால எப்படி சொல்ல முடியும்? இப்போ இரக்கம் பெற்ற கூட்டமா கடினப்பட்ட கூட்டமா? ஆமா. இப்ப நீ இரக்கம் பெற்றாயானால் பயந்துரு, மேன்மை பாராட்டாத. ஹல்லேலூயா. நீ இரக்கம் பெற்றிருக்கிறாயானால் பயந்துரு, மேன்மை பாராட்டாத. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சது? ஆமென். நமக்கு இறங்கி இருக்கிறார். எப்படி அப்படின்னா அது அவருடைய சித்தம். புரியுதா? நான் சம்திங் ஸ்பெஷல்,
நான் பிறக்கும் போதே கிறிஸ்டியனா பிறந்த பார்த்துக்குங்க, அதனால எனக்கு இரக்கம், அந்த கதையெல்லாம் அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. புரியுதா? அது அவருடைய சித்தம். அவர் எப்படியோ ஏதோ ஒரு இந்த சித்தம், அந்த இரக்கத்தினுடைய லிஸ்ட் நம்ம வச்சிருக்கிறார். அதனால நமக்கு இரக்கம் கிடைச்சது. பவுல் அதான் சொல்லுவார், எப்படி இரக்கம் பெற்றேனே எனக்கு தெரியல, ஆனால் இரக்கம் கிடைச்சது. படிச்சிருக்கீங்களா? ரொம்ப அழகா எழுதுவார் பவுல். பிரைஸ் தி லார்ட். இது எனக்கு எப்படி நடந்ததுனே தெரியல, எப்படியோ இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோனே தெரியல. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படக்கூடிய லிஸ்ட்ல இருக்கவே முடியாது, ஆனா ரட்சிக்கப்பட்டோம், இரக்கம் பெற்றோம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி இன்னொரு சித்தம் இருக்கு அவர் இடத்துல, கடினப்படுத்துகிற சித்தம். அவர் கடினப்படுத்துகிற கூட்டம். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இல்லாத இருந்ததனால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீங்க? அவர் கடினப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு கூட்டமும் உண்டு, அவர் இறங்கி இரக்கம் பாராட்டின ஒரு கூட்டமும் உண்டு. நம்ம இன்னைக்கு பார்த்தோம், நீங்க எல்லாரும் இரக்கம் பெற்ற கூட்டத்தில் இருக்கிறீங்க. நல்ல வேளை நீங்க கடினப்பட்ட கூட்டத்தில் இல்ல. ஹல்லேலூயா. நீ கடினப்படுகிற கூட்டத்தில் இருந்திருப்பாயானால் உனக்கு ஐயோ. பார்வோனுக்கு என்ன நடந்தது? பார்வோனுக்கு என்ன நடந்தது? துணிகரம் கொண்டு கடினப்பட்டு 14 அதிகார யாத்திராமத்தில் வாசிக்க முடியும். அவன் தொடர்ந்து வந்தான். சமுத்திரத்திலே அவனுடைய ஊழியக்காரர்கள் முதல் அத்தனை பேரையும் அழித்து போட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நான் கடினப்படுத்தப்பட்ட கூட்டத்தில் இருந்திருப்பேன், ஆனால் நான் அழிக்கப்பட்டு போவேன். இப்ப நான் என்ன கூட்டத்தில் இருக்கேன்? இரக்கம் பெற்ற கூட்டத்தில் இருக்கிறீங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன ஆவீங்க? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். இரக்கம் பெற்ற கூட்டத்தில் நீங்களும் நான் இருக்கிறோம்னா நமக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அவருக்குள் ஜீவன் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் ஒரு பாட்டு அழகா பாடுவார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுடனே என்ன இருந்ததா? அதாவது தேவனுக்குள்ளே மறைந்தது. அந்த பாட்டு, அந்த வரி கேட்டிருக்கீங்களா? ரொம்ப பிடிச்ச வரி எனக்கு. பிரைஸ் தி லார்ட். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது, ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான். எவ்வளவு தீர்க்க தரிசனமான வசனம் தெரியுமா அது? அந்த பாட்டு தான் அது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பவுலுடைய வசனங்கள் அது. பிரைஸ் தி லார்ட். பவுல் சொன்னார் இல்லையா, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள். அப்போ எனது ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்குதான். பிரைஸ் தி லார்ட். தேவன் யாருக்குள்ள இருக்கிறாரு? சரி, கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாரு? தேவனுக்குள். பிரைஸ் தி லார்ட். அப்போ எனது ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, இந்த ஜீவனாகிய கிறிஸ்து தேவனுக்குள் இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த தேவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினவராக, மகிமை உள்ளவராக இந்த பூமியில அனுப்பும் போது, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிற எனது ஜீவன் வெளியில வருங்கிறார். புரிஞ்சுதா? ரொம்ப அழகான வசனம் அது, பவுல் சொன்ன வசனம். பிரைஸ் தி லார்ட். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்தது. ஜீவனாகிய கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படும் போது நான் என்ன செய்வேன்? மகிமையில் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மேன்மையை நமக்கு தந்திருக்கிறார். எதனால? அவர் நமக்கு இறங்கினதுனால். கடினப்பட்டவனுடைய சூழ்நிலை என்னது? செத்து போனான். கர்த்தரிடத்திலிருந்து மரணம் வந்தது அவனுக்கு. எல்லாருக்கும் வரக்கூடிய மரணம் அல்ல, கர்த்தரால் அனுப்பப்பட்ட மரணம். நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எல்லாரும் மரிக்கிறாங்க, ஆனா கர்த்தரால் மரிக்கிறாங்களா? பிரைஸ் தி லார்ட். அகால மரணம் அடைந்தார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் கர்த்தரால் மரிக்கிறாங்களான்னு கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் மரிக்கிறதுனா என்னது? பிரைஸ் தி லார்ட். இளைப்பாறுதலோடு நித்திரை பண்ணுது. புரியுதா? சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு செத்து போயிடுவாங்க, திடீர்னு மரித்து போவாங்க. எல்லாரும் நம்ம அந்த லிஸ்ட்ல வச்சிடவும் முடியாது. ஆனா சில மரணங்கள் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட என்ன மரணம்? நியாய தீர்ப்பு என்கிற மரணம். பிரைஸ் தி லார்ட். பார்வோனுக்கு உண்டான மரணம், பார்வோனை செங்கடலில் அழித்து போட்ட மரணம். பிரைஸ் தி லார்ட். எதனால? அவனுடைய இருதயம் கடினப்பட்டது நிமித்தமாய். இது செஞ்சதும் யாருதான்? கர்த்தர் தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரானால்
அவனுக்கு முதலாவது எது அடைக்கப்படும்? கர்த்தருடைய வழிகள் அடைக்கப்படும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகும். Praise the Lord. இது ரெண்டும் போச்சுனாலே அவன் செத்தான். Praise the Lord. இனி கர்த்தரை அறிந்தவர்கள், புரியுதா? இப்போ பார்வோன் எல்லாம் ஒரு புறஜாதி மனுஷன் இல்லையா? எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்கிறவன் புறஜாதி மனுஷன். இவங்களெல்லாம் நம்ம விட்டுடலாமே. கர்த்தரை அறிந்த முதல் மனுஷன் ஒருத்தன் இருந்தான். Praise the Lord. அவங்களுடைய பையன் காயின் என்கிற ஒரு மனுஷன் இல்லை, ஏதேனுடைய ஆதாமுடைய மனுஷன். ஏவாள் சொல்லும் போது சொன்னாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். Praise the Lord. காயின் கர்த்தரை அறியாம இருந்தாரா? அறிந்த மனுஷன். பலி செலுத்தணும்னு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா, Praise the Lord, பலி செலுத்துவது கர்த்தருக்கு ஏற்றதென்று அறிந்த ஒரு மனுஷன் ஆனால் அவன் எவ்வளவு தூரம் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும்? அல்லேலூயா. தன் விளைச்சலின் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிற ஞானம் ஒருவனுக்கு உண்டாயிருக்குமானால் அவன் கர்த்தரை அறிந்தவன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எல்லாரும் தசமபாகம் தர்றதில்லை, எல்லாரும் தசமபாகம் வைக்கிறது இல்லை. ஆனா யார் தசமபாகத்தை வைப்பாங்க அப்படின்னா, கர்த்தரை அறிந்தவன் சொல்லாமலே கொண்டு தசமபாகத்தை வைப்பான். ஏனென்று சொன்னால் அந்த சத்தியம் அவனுக்கு வெளிப்படுத்தப்படும். அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தசமபாகம் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் இடத்துல தசமபாகம் ஆண்டவர் கேட்டாரா? மெல்கிசேதேக்கு வாய் திறந்து கேட்டாரா? இல்ல. ஆனால் அப்பமும் ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாம் இடத்துல நீட்டின மாத்திரத்தில் அந்த ரெவலேஷனை புரிந்து கொண்ட ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். மெல்கிசேதேக்குங்கிறவர் சாலேமின் ராஜா. அவருக்கு ஏதாவது குறைவு உண்டா? இல்ல அவருக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேணுமா? ஆபிரகாம் கொடுக்கக்கூடிய தசமபாகம் தேவையா? தேவையில்லை. ராஜா அவர், எருசலேமின் ராஜா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆபிரகாம் செய்ததோ, அப்பமும் ரசமும் கொண்டு வந்து மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்த மாத்திரத்திலே தான் சம்பாதித்தவைகள் அத்தனையிலும் தசமபாகத்தை கொடுத்தான். எத்தனை பேர் கொடுக்குறீங்க? எத்தனை பேருக்கு கொடுக்க மனம் இருக்கு? எத்தனை பேர் வஞ்சித்து வைக்கிறீங்க? ஆண்டவர் கேட்கிறார், எதை நீங்க வஞ்சிக்கிறீங்க? என்னுடைய தசமபாகத்தை வஞ்சித்து வச்சிருக்கீங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப எவன் ஒருவன் கர்த்தரை அறிகிறானோ அவனிடத்தில் தசமபாகத்தை கொடு என்று பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கொடுப்பான். ஆபிரகாம் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஹல்லேலூயா. அப்பமும் ரசமும் கை நீட்டி வாங்குறவன் தசமபாகத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் அவன். நீ கொடுக்கிறதுனால கர்த்தர் பணக்காரன் ஆயிடுவாரோ? ஆபிரகாம் கொடுத்ததுனால சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கினுடைய குறைவு நீங்கிட்டோ? அவர் என்ன குறைவோடையா வந்தாரு? இல்லாமையா வந்தாரு? ஒண்ணும் இல்லாமலா வந்தாரு? இல்ல, அவர் இருக்கிறபடிதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல ஒரு தேவையும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் கொடுத்தான். அப்போ எப்ப கர்த்தரை அறிந்தானோ அப்ப விளைச்சலின் பலனை கொடுத்தான். புரியுதா உங்களுக்கு? அவனவன் என்ன பிரயாசத்தை பண்ணி கொண்டது, என்ன வேலையை செஞ்சுட்டு தானோ அதிலிருந்து பலனை கொடுத்தான். ரெண்டு பேரும் அதானே தொடங்கினாங்க. கர்த்தருக்கு கொடுக்கணும்னு தொடங்கி விட்டது யாரு? தன் தாய் தகப்பன் கர்த்தரை குறித்து பேசி இருக்கிறான், கர்த்தரை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறான். அப்போ காயின் பயிர் நிலத்தை விளைய செய்கிறவன், விவசாயம் பண்றவன். ஆபேல் ஆடு மாடுகளை மேய்க்கிறவன், மந்தை மேய்ப்பன். ரெண்டு பேரும் தங்களுடைய கைகளின் பிரயாசத்தின் பலனை கர்த்தரை கொண்டு வர்றாங்க இல்லையா? அப்ப நான் சொன்னது போல அவன் கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்ததுனால தான் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷன், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இப்படி ஒரு மனுஷன் கர்த்தரை அறிந்து விட்டு அவன் இருதயத்தை, இது கர்த்தனால் கடினப்பட்ட இருதயம் அல்ல, அவனே கடினப்படுத்தின இருதயம். தன் இருதயத்தை அவனே கடினப்படுத்தினான். நம்ம இதுவரைக்கும் கர்த்தனால் கடினப்படுத்தப்பட்ட இருதயத்தை பார்த்தோம். இங்க காயினை பொறுத்த வரையிலும் அவன் இருதயத்தை அவனே கடினப்படுத்தினான். ஹல்லேலூயா. சரி, இப்போ காணிக்கை கொண்டு வந்த மனுஷனாச்சே, என்னை அறிந்த மனுஷனாச்சே, எப்படியோ காணிக்கை கொண்டு வந்தானே, பிரைஸ் தி லார்ட். சும்மா விட்டுட்டு போயிடுவார் ஆண்டவர்?
அல்லேலூயா. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். இப்ப ஆண்டவர் அவருடைய முகநாடி வேறுபட்டது என்று அறிந்த மாத்திரத்தில் வேற யாருமே வந்து எங்க இன்டர்ஃபியர் ஆகல, தாய் தகப்பன் வந்து இன்டர்ஃபியர் ஆகல, கர்த்தர் நேரடியாகவே வந்தார். வாசிங்க வசனத்தை, ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் இருதயம் கடினப்பட்டுச்சுன்னு யாரு பார்த்தா? கர்த்தர் கண்டார். இருதயம் கடினப்பட்டவனுடைய முகநாடி வேறுபடும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னா இன்னைக்கு கம்பெனிக்காரன் நிறைய வச்சு பூசுறான், வச்சு நம்மளும் இதை வாங்கிட்டு பூசிட்டு தெரியுறோம். என்னதான் பூசினாலும் உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும். கொஞ்சம் ரொம்ப நேரம் மறைச்சிட்டு இருக்க முடியாது. புரியுதா? முகநாடி வேறுபட்டது. ஏன் முகநாடி வேறுபட்டது? இருதயம் கடினப்பட்டது. ஹல்லேலூயா. இருதயம் கடினப்பட்ட மாத்திரத்தில் அந்த இருதயத்தை கர்த்தர் கண்டார். தாய் தகப்பன் சொல்லல, சகோதரன் சொல்லல, கர்த்தர் வந்து கேட்டார், ஏன்பா உன் முகம் இன்னைக்கு மாறி இருக்கு? எதுக்கு கர்த்தர் வந்தார்னு நினைக்கிறீங்க? அவனை சரிப்படுத்துறதுக்கு. ஏன்னு சொன்னா கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். என்னை அறிஞ்சிருக்கிறான், தாய் தகப்பன் சொல்லி கொடுத்திருக்கிறான். என்னை அறிந்த ஒரு மனுஷன், கர்த்தரை அறிந்த மனுஷன் கடினப்பட்டு போவானால் கண்ணு காணாதவர் போல கர்த்தர் போகிறவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோ ஊழியக்காரர்களோ பரிசுத்தவான்களோ வந்து நம்மளை வார்னிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக கர்த்தரே வந்தார். ஏப்பா நேற்று இருந்தது போல உன் முகம் இல்லையே, என்னப்பா ஆச்சு உனக்கு? பிரைஸ் தி லார்ட். என்னதான் ஆச்சு, என்ன பிரச்சனை உனக்கு? அந்த நேரத்தில் அவன் மன்னிப்பு கேட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். என்ன அப்படின்னா அந்த தருணம் என்பது அவன் மனம் திரும்பும்படியாய் கொடுக்கப்பட்ட தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை அறிந்த மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்துவானால் அவனை கர்த்தர் சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். எதற்கு அப்படின்னா அவன் கர்த்தர் அறிஞ்சவன் இல்லையா? கர்த்தர் என்ன அறிஞ்சிருக்கிறான் இல்லையா? என்ன அறிஞ்சவன் வீணா போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் நேரடியாகவே அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார், நீ இப்படி செய்யக்கூடாது. புரியுதா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால். திரும்ப சொல்றாரு, என்ன உன் வீட்டுக்குள்ள உன் வாசல்ல வந்துரும். பார்வோன் எல்லாம் நின்று போனதை கண்டபோது பார்வோனும் ஊழியக்காரர்களும் பாவம் செய்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. இங்க பாருங்க, காயினை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். உன் வாசற்படியில பாவம் படுத்திருக்குமானால் உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. இதெல்லாம் பேசியும் காயின் உணர்வுடையல்ல, தன் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தான். எத்தனையோ நேரங்கள்ல கர்த்தரை அறிஞ்சவங்களாச்சே, ஞானஸ்நானம் எடுத்தவங்களாச்சே, ஆண்டவருக்காய் கொடுத்தவங்களாச்சே, விசுவாசிகளாச்சே, ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்தவங்களாச்சேன்னு எத்தனையோ வார்னிங் கொடுத்திருப்போம். காது கேளாதவன் போல போகிறவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன். வார்னிங் வராம போகாது, கண்டிப்பா வார்னிங் வரும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை அறிந்து ஒரு நாள் பிரவேசித்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை வார்னிங் கொடுக்காம இருக்க மாட்டார். உனக்கு வார்னிங் வராம போகாது. ஆனா அதுல மனம் திரும்பணும், அதுதான் அவசியம். பிரைஸ் தி லார்ட். நேர அவனை பழிக்கல ஆண்டவர், நேர அவனை சபிக்கல அவனை. ஹல்லேலூயா. அவனை நேர சாபத்துக்கு ஒப்பு கொடுக்கல ஆண்டவர், அவனுக்கு வார்னிங் கொடுத்தார். நீ இப்படி இருக்காத, நீ இப்படி செய்யாத, இது பாவம், பாவம் உன்னை கொண்டு போடும். பிரைஸ் தி லார்ட். அநேக நேரங்களில் திரும்ப திரும்ப செய்கிற பாவம் என்னை கொண்டு போடும்.
நான் செய்கிறது தவறு என்று தெரிந்தும் அதை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிற பாவம் அதனை கொண்டு போடும். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது விளையாட்டு போல அல்ல, விளையாட்டு காரியம் அல்லது, நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் அல்லது, என் இஷ்டப்படி செய்யக்கூடிய காரியம் அல்லது. பாவம் மனுஷனை கொண்டு போடும். என்னவா இருக்கட்டும், அது சின்னதோ பெருசோ அளவீடு கிடையாது. பாவம் பாவம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பேசுற காரியம் மனம் திரும்புறதுக்காக. நீ விட்டு வந்ததை விட்டுரு, விட வேண்டியதை விட்டுரு. பிரைஸ் தி லார்ட். நீ பிழைச்சிக்கணும், நல்லா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப காயினுக்கு அது சொல்லப்பட்டது, ஆனால் அவன் உணர்வு இல்லாமல் போனான். பூமியிலே சபிக்கப்பட்ட மனுஷனாக மாறி போனான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. தன் தாயும் தகப்பனும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்களே ஒழிய கர்த்தருடைய சமூகத்தை விட்டு துரத்தப்படல. எத்தனை பேருக்கு வசனம் தெரிஞ்சிருக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்கள் ஏதேனை விட்டு மாற்றப்பட்டார்கள், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவர்கள் மாற்றப்படவில்லை. அதனாலதான் ஏவாள் சொன்னாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அப்ப அவங்க தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாலும் அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டார்கள். கர்த்தரோடு கர்த்தரை அவர்கள் அறிந்து வைத்திருந்தாங்க. அதனால தான் ஸ்ரீயால சொல்ல முடிஞ்சது. காயின் பிறந்த போது அந்த அதிகாரத்தை முதல் வசனத்தை வாசிங்க. ஆதாம் தன் மனைவி ஆகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதி ஆகி என்ன சொல்றாங்க? கர்த்தரால் ஒரு. அப்ப கர்த்தரோடு அவர்களுக்கு எவ்வளவு ஐக்கியம் இருந்திருக்கு. தோட்டத்தை விட்டு தான் கர்த்தர் துரத்தினார ஒழிய அவருடைய சமூகத்தை விட்டு துரத்தல. ஆனா காயினுடைய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? தேசத்தை விட்டு கர்த்தர் துரத்தினார். பிரைஸ் தி லார்ட். அவன் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவருடைய இருதயம் கடினப்படவில்லை. கடினப்படாததுனால கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க காணப்பட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் காயின் தன்னுடைய இருதயம் கடினப்பட்டதுனால அவன் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டு சபிக்கப்பட்ட தேசத்துக்கு நேராக அனுப்பப்பட்டான். சாபத்தை பெற்றுக்கொண்டு அவன் போன இடமெல்லாம் சாபமாகவே இருந்தது. அவன் எதெல்லாம் செய்தானோ அதெல்லாம் சாபமாகவே இருந்தது. சபிக்கப்பட்டவன் செய்கிறதெல்லாம் எப்படிதான் இருக்கும்? போய் முதலாவது செஞ்ச காரியம் என்ன? பட்டணம் கட்டினார். ஹல்லேலூயா. காயின் என்ன பண்ணாரு? பட்டணம் கட்டினார். கட்டி என்ன பண்ணாரு? அந்த பட்டணத்துக்கு தன்னுடைய குமாரனுடைய பேரை வச்சாரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏவாள் என்ன சொன்னாங்க? கர்த்தரால் பெற்றேன். காயின் என்ன சொன்னாரு? இது நான் உண்டாக்கினது, என் பையன் பேர். பிரைஸ் தி லார்ட். வீட்டை கட்டுறது அப்புறம் நம்ம பேரை வைக்கிறது போல, இல்லை நம்ம பிள்ளைகள் பேரை வைக்கிறது போல. தப்பு இல்லை, நான் அதை தப்பா சொல்லலை. காயின் என்ன பண்றாரு? அதுதான் பண்ணார். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்டவன் செய்த அத்தனையுமே சபிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த காயின் கட்டின பட்டணத்துக்குள்ள என்னென்ன வந்துச்சுங்கன்னா அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா மியூசிக் இண்டஸ்ட்ரியல் எல்லாம் உள்ள வந்துச்சு. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? பிரைஸ் தி லார்ட். அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. அவர் பட்டணம் கட்டினார். இன்னைக்கு பட்டணம்னா என்ன இருக்குமோ அன்னைக்கு அப்பவே இருந்தது. காயின் கட்டினப்பவே. பிரைஸ் தி லார்ட். களியாட்டுகள் இருந்தது, எல்லா இண்டஸ்ட்ரியலும் இருந்தது அங்க. அப்பவே உண்டாக்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஒரு மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டதானால், எவன் ஒருவன் தன் இருதயத்தை கர்த்தருடைய வழிக்கு நேராக கொடாதபடி, கர்த்தருக்கு பயப்படாதபடி தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறானோ அவன் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்படுவான். பிரைஸ் தி லார்ட். துரத்தப்படுறானா சும்மா அல்ல, சாபத்தை பெற்றுக்கொண்டு சுமந்து போனான். சாபத்தை சுமந்து கொண்டு துரத்தப்பட்டான். இரண்டாவது ஒரு மனுஷனை காண்பிக்க விரும்புகிறேன். இயேசுவோடு இருந்த யூதாஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வார்னிங் கொடுக்காமல இருந்தாரு. ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் 3.5 வருஷம் கூட இருந்தான் இல்லையா? கூடவே இருந்து ஊழியம் பண்ணான் இல்லையா? 2 பேரை அனுப்பும் போது அவனும் போனானே இல்லையா?
என்னென்னலாம் நம்ம எல்லாம் பேதுருக்கு கொடுத்தேன்னு அதுவும் அவனுக்கு கொடுத்தேன் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பேதுரு செஞ்சது போல அவனும் செஞ்சான் இல்லையா? பேதுரு என்ன ஊழியத்தை ஊர் ஊரா பிரசங்கித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ, எந்தெந்த பட்டணங்களுக்கு பிரசங்கித்தாரோ, அதே போல யூதாசும் போயிருப்பார் இல்லையா? எல்லாத்திலும் கூட இருந்தார் இல்லையா? அப்ப ஆண்டவர் கண்ணு காணாதவர் போற போயில்ல. பிரைஸ் தி லார்ட். யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்த நினைத்த மாத்திரத்தில் வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்துல 21 இருந்து வாசி. அவர்கள் போஜனம் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு. இதுல எத்தனை பேர் இருந்தாங்க இந்த பந்தியில? 13 பேர் இருந்தாங்க இயேசுவோட சேர்த்து இல்லையா? இயேசுவோட சேர்த்து 13 பேர் இருக்காங்க. அப்படின்னா வெரி ஃபியூ, ஒரு சின்ன கிரௌட். இப்போ 1000 பேர் இருக்க இடத்துல உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னா சரி, கூட்டத்தோட கூட்டம் எவனா இருக்கும் போலன்னு போயிடலாம், சரியா? இங்க வெறும் 13 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் நேரடியாகவே சொல்றாரு, உங்களில் ஒருவன். இனி இவர் காட்டி கொடுக்கிறவருக்கு தெரியும் நான் தான் காட்டி கொடுக்க போறேன், புரியுதா? இப்ப இயேசுவுக்கும் தெரியும், யூதாசுக்கும் தெரியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது மறைமுகமா சொன்னார். எவ்வளவு அழகா ஆண்டவர் இந்த சம்பவத்தை ஹேண்டில் பண்ணுவார் தெரியுமா? 13 பேர் மத்தியில நேரடியா பேரை சொல்லாம ஒரு ஜென்யூன் ஆண்டவர் சொல்வாரு, உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். இதை சொன்ன மாத்திரத்தில் யூதாஸ் என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். புரியாம எல்லாம் கிடையாது, புரிஞ்சிருச்சு, ஆனா மனம் திரும்பி இருக்கணும். ஏன் ஆண்டவர் இதை மறைமுகமா சொல்றாரு? அவன் தெரியாம, யாருக்கும் தெரியாம மனம் திரும்பணும். சில நேரங்கள்ல காமனா ஆண்டவர் சொல்லுவாரு, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்றாரு? சம்பந்தப்பட்டவங்க மனம் திரும்பும்படி. ஆனா எல்லாரும் போல நானோ அப்படின்னு அவன் கேட்டான், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். நானோன்னு கேட்டுட்டான்னு சொன்னா அவன் ஆண்டவர் முதல்ல கொடுத்த வார்னிங்க அவன் அக்செப்ட் பண்ணல, அவன் மனம் திரும்பல, புரியுதா? இப்ப ரெண்டாவது சொல்லி ஆள் யாருன்னு காட்டி கொடுத்துட்டான். அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆண்டவர் பொதுவா சொல்லுவார், தம்பி நீ இந்த பழக்கத்தை விட்டு விலகிரு, உனக்கு நல்லது. நான் எங்க நானா அப்படின்னு கிட்ட இருந்தோம்னா அடுத்தது பேரை சொல்லி சொல்லுவார். எதுக்கு இந்த வம்பு? முதல்ல சொல்லும் போதே ஒழுங்கா திரும்பிடலாம் இல்லையா? அப்படிதானே? பேரை சொல்லி நம்ம எதுக்கு நாத்தணும்? இதுக்கு வழி கொடுத்தது யாரு? யூதாஸ் தான் கொடுத்தான். இயேசு பேரை உபயோகப்படுத்தவே இல்லையங்க. நானோன்னு கேட்கும் போது கூட நீதான் சொன்னாரே ஒழிய பேரை உபயோகப்படுத்தினாரா? எவ்வளவு ஜென்யூன் பாருங்க ஆண்டவர், எவ்வளவு கரெக்ட் ஆண்டவர் நடந்துக்கிறார் பாருங்க. நீங்க தான் கேட்டீங்க, ஆமா நீ தான் சொன்ன. புரியுதா உங்களுக்கு? அந்த வசனங்களை வாசிங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ என்றார். நீ சொன்னபடிதான் என்றார். இது இரண்டாவது முறை. வாசிங்க, கண்டினியூ. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த மூணு வார்னிங் வந்துச்சு பாத்தீங்களா? அடுத்ததான் யூதாஸ் கேட்டான், நானா? அல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் எவ்வளவு தெளிவா வார்னிங் கொடுக்கிறார் பாருங்க. அதனால தான் சொன்னேன், கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை, கர்த்தரோடு இருந்த பிள்ளைகளை வார்னிங் கொடுக்காம கர்த்தர் இருக்க மாட்டார். எச்சரிப்பு கொடுக்காமல் கர்த்தர் இருக்க மாட்டார். இதெல்லாம் 3 முறை கேட்ட பிற்பாடு சொன்ன பிறகும் கடைசியா ஒண்ணுமே தெரியாதது போல நானான்னு கேட்டான் பாருங்க. அதோட முடிஞ்சது அவன் சீன். அல்லேலூயா. எல்லாம் பண்ணும், எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களதான் பேசுறோன்னு தெரியும். ஆனாலும் பால் குடிக்கிற பிள்ளை மாதிரியே இப்படி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. நல்லா பொய் சொல்லும், நமக்கே தெரியும் இது பொய் தான் பேசுதுன்னு. ஆனாலும் பால் குடிக்கிற பிள்ளை மாதிரியே முகத்தை வச்சிட்டு இருக்கோம். நம்மளும் அப்படியே இருப்போம். அல்லேலூயா. என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி வார்னிங் கொடுத்தோம்,
அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பிரைஸ் தி லார்ட். இதுக்கப்புறம் ஆண்டவரிடத்துல போய் இந்த 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 நேரத்தில் இந்த டைம் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்களா, இதுதான் யூதாசுக்கு மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்ட நேரம். புரியுதா? காயினுக்கு மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருந்தது இல்லையா? ஆண்டவர் கேட்ட அவன் முகநாடி வேறுபட்டு, அது அவனுடைய மனம் திரும்புதலுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். இங்க யூதாசுக்கு மனம் திரும்புதலுக்கு என்று கொடுக்கப்பட்ட நேரம். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அவன் என்ன செய்ய தீர்மானித்தானோ அதை செஞ்சு முடித்தான். அதுக்கு பிறகு போய் ஐயோ நான் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி ஆலயத்தில் போய் என்ன பண்றாரு? பில்டப் கொடுக்கிறார், காசை தூக்கி வீசுறார். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுனா என்ன, பண்ணலனா என்ன? அல்லேலூயா. நமக்கு சில நேரங்களில் கர்த்தர் வார்னிங் தரும்போது மனம் திரும்பிடுங்க. கெட்டு போனதுக்கு பிறகு நீங்க அழுகையோடும் விசாரத்தோடும் தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்காமல் போகும். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மளே ஏமாத்தலாம், ஒருத்தர் ஏமாத்திக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனாலும் ஏமாறுகிறவர் அல்ல. அவனுடைய முகநாடி வேறுபட்ட உடனே கர்த்தர் வந்துட்டார். இவன் சாப்பிட்டு இருக்கும் போதே கர்த்தர் சொல்லிட்டார், உங்களில் ஒருவன் என்னை. யாருக்குமே தெரியல பாருங்களேன். சாப்பிட்டு இருந்தவங்க யாருக்கா தெரிஞ்சதா? கூட தான் இருந்தாங்க, எல்லாம் ஒன்னா தான் இருந்து சாப்பிட்டாங்க, எல்லாம் ஒன்னா ஊழியம் பண்ணவங்க. அவங்களுக்கே தெரியல இவர் காசு வாங்கின விஷயம், அவங்களுக்கே தெரியல இவர் காட்டி கொடுக்க போறாங்கிற விஷயம். யார் தான் சொல்லி கொடுத்தா? இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். புரியுதா? அப்ப எல்லாரையும் ஏமாத்தலாம், கூட இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிடலாம், ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டால் அவனுடைய முடிவு என்னது? மரணம். யூதாஸ் என்ன பண்ணாரு? நாண்டு கொண்டு செத்தான், சூசைட் பண்ணிட்டான். அப்படின்னா அவனுக்கு ஹெவன் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்லுவது போல, எந்த ஆத்மா சூசைட் பண்ணுதோ அது பரலோகத்துக்கு போகாது. 100%. ஒரு ஆத்மா தன் உயிரை மாய்த்து கொண்டதானால் அதுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. அது பூமியிலே அலைந்து திரிகிற ஆத்மா, இளைப்பாறுதல் கிடையாது அதுக்கு. அதனால ஜெபம் பண்ணணும். நான் எப்பவுமே என்னுடைய ஜெபங்கள்ல இந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட் நான் வைப்பேன். நம்ம தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சூசைட் பண்ணிடக்கூடாது. அவங்க எப்படியோ உயிரோட இருந்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஆத்மா பரலோகத்து போயிருமில்ல. ஆனால் அவன் ஏதோ ஒரு டிப்ரெஷன்லையோ ஏதோ ஒரு பிரச்சனையில் செத்து போயிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு பரலோகம் கிடையாது, கன்ஃபார்மாக கிடையாது. இப்போ இங்கே இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் பரலோகம் உண்டுங்கிற விசுவாசம் உண்டு இல்லையா? இப்போ யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க, கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களாகவே இருக்கலாம்னு வைங்களேன். ஆனால் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இவங்க எங்கே போக மாட்டாங்க. தெரியுமா அவங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அதே போல யூதாஸ் எங்க போக மாட்டார்? அந்த ஸ்தானத்துக்கு தான் ஆண்டவர் உடனே யாரை கொண்டு வந்து நிறுத்தினார்? உடனே அங்க வலது பக்கத்தில் ஒருத்தனை கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்தார். இன்று முதல் நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய். இவன் விட்டதை அவன் பிடிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. உடனே இவன் விட்டான், ஒரு சீஷன் ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்காது எப்பவும், உடனே பிடிச்சிடணும். அல்லேலூயா. ஒருத்தன் கடினப்பட்டான், ஒருத்தன் என்ன செய்யப்பட்டான்? மீட்கப்பட்டான். இங்க ஒருத்தன் கடினப்படுத்தப்பட்டான், ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்யப்பட்டது? மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதா? பிரைஸ் தி லார்ட். இதே போல தாவீது ஒரு பாவத்தை செய்து கடினப்பட்டிருந்தார். ஒரு பாவம் பண்ணி அவருடைய இருதயம் என்னவா இருந்தது? கடினப்பட்டிருந்தது. அவர் பாவம் பண்ணினாருன்னே அவருக்கு தெரியல. புரியுதா? அவர் செஞ்சது தப்புன்னே அவருக்கு புரியல. தன்னுடைய சேனையெல்லாம் அம்மோன் புத்திரர்களோடு யுத்தம் நடத்திட்டு இருக்குது. புரியுதா? இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? யுத்தத்துக்கு போகாமல் உப்பரிகையில உலாவி கொண்டிருந்தார்னு வாசிக்கிறோம். வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல தாவீது பாவம் பண்ணி, என்ன பாவம் பண்ணாருன்னு உலகத்துக்கே தெரியும் இல்லையா? நமக்கு அது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது செய்யக்கூடாத ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சார். புரியுதா? பிறன் மனைவியை இச்சியாதிருப்பாயாகங்கிற பிரமாணமும் கொலை செய்யாதிருப்பாயாங்கிற பிரமாணமும் தாவீது மீறி போனார். பிரைஸ் தி லார்ட். 2 பிரமாணத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? பிறன் மனைவியை இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த பிரமாணம் 2ம் தாவீதினால் மீறப்பட்டது. இது மீறினது அவருக்கு தப்புனே தெரியல. பாருங்களேன், அந்த கால அளவீடின்படி கிட்டத்தட்ட 2 வருஷமா அவருக்கு அது தப்புனே தெரியல. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவருடைய இருதயம் என்னப்பட்டிருந்தது? கடினப்பட்டிருந்தது. ஆனா தாவீது கர்த்தருக்கு
இருதயத்துக்கு, அவருடைய கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் என்ன செய்யல, அவனை விட்டுறல. அப்படி பார்வோனை விட்டுட்டாரு, சீகோனை விட்டுட்டாரு, காயினை விட்டுட்டாரு, யூதாசை விட்டுட்டாரு. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காது, மகத்துவங்களை கண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஆனா விட்டுட்டாரு. தாவீதும் கர்த்தர் மகத்துவங்களை கண்டவன். ஆனா தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவன் கடினப்பட்டு கிடந்த இருதயத்தை அவனுக்கு உணர்த்தினார் ஆண்டவர். அப்போ ஒரு கொஸ்டின் வருது இல்லையா, ஏன் தாவீதுக்கு உணர்த்தப்பட்டது அப்படின்னா, உணர்வடைவான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால உணர்த்தி இருப்பார் நான் நம்புறேன். யாரெல்லாம் உணர்த்தப்படும் போது உணர்வடைவாங்களோ அவங்களுக்கு திரும்பவும் என்ன செய்யப்படும், உணர்த்தப்படும். சிலர் உணர்த்தப்படும், இவங்களுக்கெல்லாம் உணர்த்தப்பட்டது இல்லை. காயினுக்கு உணர்த்தப்பட்டது, யூதாசுக்கு உணர்த்தப்பட்டது, ஆனா அவங்க என்ன செய்யல, உணர்வடையல, அவங்க இருதயம் குணப்படல. ஆனா தாவீதுக்கும் அதே போல, எப்படி காயினுடைய இருதயம் கடினப்பட்டிருந்ததோ, யூதாசுடைய இருதயம் கடினப்பட்டிருந்ததோ, ஒரு பாவம் செய்து அவனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது. தான் செய்தது பாவம் என்றே அறியாமல் கடினப்பட்டிருந்தான். இப்ப நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி சொல்றாரு, ஒரு ஓமை வழியாக சொல்றாரு. ஒரு ஏழை விவசாயி இருந்தா, அவனுக்கு என்ன இருந்தது, ஒன்னே கண்ணேன்னு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. ஆனா அந்த ஆட்டுக்குட்டிய ஒரு பெரிய மந்தை வச்சிருக்க என்ன பண்ணிட்டான், அவனுக்கு இருந்ததெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆட்டுக்குட்டிய பிடிச்சு சாப்பிட்டான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. தாவீதுக்கு வந்துச்சு பாருங்க கோபம், புரியுதுங்களா? அவர் ராஜா இல்லையா, அப்படி ஒரு கோபப்பட்டார். ஆசியும் கோபத்தில் என்ன பேசுற, 5வது வசனம். அப்பொழுது தாவீது என்ன வந்துருச்சு, அவருக்கு மிகவும் கோபம் வந்துருச்சு. யாரு மேல, அந்த மனுஷன் மேல. அந்த மனுஷனே யாரு, அவன் தான். இது தெரியாத வரையிலும் பயங்கர கோபம், புரியுதுங்களா? அவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு, ஆளு யாருன்னு தெரியாத வரைக்கும். அல்லேலூயா. தாவீது இவர் சொல்றாரு, அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டு என்ன சொல்லணுங்கிறாரு, இந்த காரியத்தை செஞ்சவனை கர்த்தர் மேல ஆணையிடுறாரு, அவன் செத்து கொண்டு போனான் அவனை. இப்ப பாருங்க, நியாய தீர்ப்பு யாருக்கு மேல உள்ளது, தன் வாயினாலே தன்னை வாங்கி கட்டிக்கிறாரு. புரியுதா? அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரம். ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். கொஞ்சம் பொறுப்பா, அவசரப்படாத. நம்ம அநேக நேரங்கள் அவசரப்பட்டு பேசிடுறது, அதுக்கப்புறம் ஐயோ நம்ம தானோ இது. நாத்தான் சொன்னா, நீ ரொம்ப கோபப்பட்டு பேசிட்டு இருக்கிறியே, நீதான் அந்த மனுஷன், நீ அந்த மனுஷன். இப்ப கோபத்தையும் காணும், ஒன்னையும் காணும், டப்புன்னு விழுந்துட்டாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தாவீதின் இடத்துல இருந்த ஒரு அந்த உணர்வுள்ள இருதயம், ஒரு குணப்படாத இருதயமா இருந்திருந்தா, கடினப்பட்ட இருதயமா இருந்திருந்தா, நாத்தான் காலி. ஜெயிலெல்லாம் கிடையாது, அப்பவே காலி. யாரும் கேட்டு 2 தட்டு தூக்குங்க அப்படிமாரு. யாருக்கு முன்னாடி வந்து சவுண்ட் விடுற நீ, புரியுதா? ஏன் முன்னாடியே வா. அல்லேலூயா. புரியுதா? ஆனா நாத்தான் சொன்னாரு, நீதான் அந்த மனுஷன். ஒண்ணு கோபமும் காணும், ஆணையும் காணும், கொலையும் காணும். அல்லேலூயா. உடனே 51வது சங்கீதம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். தேவனே, உமது மிகுந்த இரக்கத்தின்படியே எனக்கு இறங்கும். பிரைஸ் தி லார்ட். மிகுந்த கிருபையின்படியே எனக்கு இறங்கும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இந்த சம்பவத்துல தான் 51ஆம் சங்கீதம் பாடப்பட்டது. புரியுதுங்களா? கோபப்பட்ட மனுஷன் அப்படியே அடிபணிஞ்சிட்டான் பாருங்க. ஆனா ஒரு காலத்துல கடினப்பட்டு இருந்தவன். பிரைஸ் தி லார்ட். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இது கடைசி தருணமா கூட வைக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஒருவேளை இந்த கடைசி தருணமா கூட இருக்கலாம். கடினமான இருதயத்தொட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு வார்னிங்கா கூட ஆண்டவர் தரலாம். இன்னைக்கு நம்ம மனம் திரும்பாமல் போனால், இன்று நாம் மனம் திரும்பாமல் போனால், பிரைஸ் தி லார்ட், அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. தாவீதை போல நீ அந்த மனுஷன் சொன்ன மாத்திரத்துல, ஆமா நான் தான் பாவம் செய்தேன். வாசிங்க அந்த வசனத்தை, 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நீ சாகாதபடிக்கு. நாத்தான் எவ்வளவு தெளிவா சொல்ற பாத்தீங்களா? தாவீது அவன் சாக வேண்டும்,
அவன் கொல்லப்பட வேண்டும். நாத்தான் சொன்னார், நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவத்தை. Praise the Lord. கடினப்பட்டிருந்த இருதயம் உணர்வடைந்த போது, நான் தான் அந்த ஆளுன்னு ஏற்றுக்கொண்ட போது அவனுடைய மரணம் நீக்கப்பட்டது. மரணத்தை சொன்னது யாரு? அவனே தான். அவர் வாய் நடந்து சொன்னார் மரணம் என்று. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ சாகாதபடி Praise the Lord, உன் பாவம் நீங்க பண்ணது. Praise the Lord. உன் பாவத்தை கர்த்தர் நீக்கி போட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாவம் நீக்கப்பட்டதானால் நமக்கு என்ன உண்டு? மரணம் இல்லை, ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, அவருடைய வழிகள் நமக்கு மறைக்கப்பட்டு போகாதபடி, அவருக்கு பயப்படுகிற பயம் என்னாலும் நம்மை விட்டு நீங்கி போகாதபடிக்கு என்னுடைய இருதயம் என்ன செஞ்சிடக்கூடாது? கடினப்பட்டு போகக்கூடாது. எல்லாருக்கும் தாவீதை போல வாய்ப்பு கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொன்னா பல காரியங்களை தாவீது செஞ்சிருக்கலாம். ஆனா பவுல் சொன்னது போல, எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை அவர் கடினப்படுத்துகிறார், எவனுக்கு இறங்க சித்தமா இருக்கிறாரோ அவனுக்காக அவன் இறங்குகிறார். தாவீது இரக்கத்தின் லிஸ்ட்ல இருந்தார், காயின் கடினப்படுத்தக்கூடிய லிஸ்ட்ல இருந்தார். பிரைஸ் தி லார்ட். யூதாஸ் கடினப்படுத்தக்கூடிய லிஸ்ட்ல இருந்தார். கடினப்பட்டே போனார்கள், மாண்டு போனார்கள். தாவீது இரக்கம் பெற்ற லிஸ்ட்ல இருந்தார். உங்களையும் என்னையும் போல இரக்கம் பெற்ற லிஸ்ட்ல இருந்ததுனால தாவீதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த வாய்ப்பை எப்பவும் தருவாருன்னு நினைக்க கூடாது. சில நேரத்தில் கடினப்பட்டு அவர் மறைந்து விடுறதுக்கும் வழிகள் இருக்கு. உன் இருதயம் கடினப்படாதபடி கவனமாயிருங்க. பிரைஸ் தி லார்ட். கடினமுள்ள இருதயத்திற்கு கர்த்தருடைய வழிகள் அடைக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்திலிருந்து எடுத்து போடப்படும். இருதயம் குணப்படாது. பிரைஸ் தி லார்ட். முடிவு மரணம். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.